அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 259. இன்றைய நிகழ்வில் நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக நம் கரிசல் மண்ணை சார்ந்த எழுத்தாளர் திரு எஸ் காமராஜ் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் கூட்டுறவு வங்கியிலே பணியாற்றி பணி நிறைவு பெற்ற பெருந்தகையாளர். ஒரு கரிசல் மண்ணை சார்ந்து ஒரு 5 படைப்புகளை எழுதியிருக்கின்றார். குறிப்பாக சிறுகதை படைப்புகளை தந்திருக்கின்றார். ஒரு வனதேவதையும் 2 பொன்வண்டுகளும். ஏன்னா பொன்வண்டெல்லாம் கரிசல் காடுகள்ல நாங்கள் சிறு வயதா இருக்கப்ப எல்லா தெருக்கள்லையும் அவ்வளோ கிடக்கும், பிடிச்சு விளையாடுறதும் வைக்கிறதும். ஒரு நினைவுகளை அதாவது சிறு வயது நினைவுகளை நினைவு கூற மாதிரியும் அந்த கரிசல் மண்ணினுடைய கருப்பொருளை சொல்ற மாதிரியும் அந்த தலைப்பு இருக்கு. கருப்பு நிலா. அடுத்து இன்னொரு சிறுகதை தொகுப்பு கருப்பு நிலா கதைகள், வெயிலின் நியதி. அது ஒரு முதற் பொருளை ஊடாடி இருக்கிறது. வெயிலின் நியதி. மகதலினுக்கு ஒரு வீடு இருந்தது. இது கேட்கிறப்ப மகதலினுக்கு ஒரு வீடு இருந்ததா? வீடு அப்படின்னாலே அந்த திரைப்படங்கள் கூட வீடு அப்படிங்கிற திரைப்படம் விருதுகள் பெற்ற திரைப்படம். அந்த வீடுங்கிறதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. அதனால மகதலினுக்கு ஒரு வீடு இருந்ததுன்னு ஒரு சிறுகதை தொகுப்பு. லாஞ்சனை. புதுமை பித்தன் காஞ்சனைன்னு எழுதின மாதிரி ஐயா அவர்கள் லாஞ்சனை என்று எழுதியிருக்கிறார். 2 கட்டுரை தொகுப்புகளும் ஒரு நாவலும் அச்சில் இருக்கிறது. இதற்கு மேலாக அவர் ஒரு எளிமையானவர். ஒரு 2 ஆண்டு காலமாகவே நம்மோடு தொடர்ச்சியாக பயணிப்பவர். ஒரு நாள் காலையிலே சிறப்பு விருந்தினர் வர இயலவில்லை. 8:30 மணிக்கு அவரை அழைத்தோம். 7:30 மணிக்கு அழைத்தோம். 9 மணிக்குள்ளாக கல்லூரியில் நமக்கு அந்த கை கொடுத்தார். காலம் அறிந்து கை கொடுத்த ஒரு பெரிய எழுத்தாளர். சிலர் அலட்டிக் கொள்வார்கள். அந்த அலட்டல் எதுவும் இல்லாமல் எளிமையாக நான் வருகிறேன் என்று அந்த நிகழ்வு முழுவதுமாக இருந்து சிறப்பித்தார்கள். எப்பொழுதுமே எளிமை பேணக்கூடிய ஒரு எழுத்தாளர். சமீபத்திலே கரிசல் இலக்கிய பயணம் சென்ற பொழுது எழுத்தாளர் கி ராஜநாராயணன், கு அழகிரிசாமி பிறந்து வளர்ந்த இடைச்சவலுக்கு பயணப்பட்ட பொழுதும் அங்கும் மாணவர்கள் மத்தியிலே கரிசல் நிலம் சார்ந்தும் அந்த 2 பேரும் எழுத்தாளுமைகள் குறித்த அந்த படைப்புகள் குறித்தும் அவர்களினுடைய வாழ்வியல் குறித்தும் சிறப்பானது ஒரு உரையை தந்தார்கள். இன்றும் ஐயா அவர்கள் வருகை தந்திருப்பது மகிழ்ச்சி தருகிறது. ஒரு நல்லதொரு நூலினை தேர்ந்து பேச வருகை தந்திருக்கின்றார். எப்பொழுதுமே எழுத்தாளர்களினுடைய பார்வையும் அவர்களுடைய பேச்சும் ஒரு எழுத்தை பார்க்கின்ற விதமும் வித்தியாசமான குணத்திலே இருக்கும். அந்த அடிப்படையிலே ஐயா அவர்களினுடைய நூல் கருத்துரையையும் ஆவலோடு எதிர்பார்க்கின்றோம். எங்கள் நிகழ்விற்கு வருகின்றிருக்கக்கூடிய கரிசல் மண்ணை சார்ந்த எழுத்தாளர், கரிசல் இலக்கிய கழகத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் எழுத்தாளர் எஸ் காமராஜ் அவர்களை இந்த அவையிலே அறிமுகம் செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றி சிறப்பித்த அம்மா அவர்களுக்கு நன்றி. இந்த படைப்பாளரும் வந்திருக்கிறாங்களோ? சார், உங்களோட மியூட்ல இருக்கு. படைப்பாளர் வந்திருக்காங்களா? வந்திருக்காரா? மியூட்ல இருக்கு. மியூட்ல இருந்து எடுத்துருங்க. அன்மியூட் பண்ணுங்க. காட்டாரி என்கின்ற இந்த படைப்பை குறித்து எழுதி இருக்கக்கூடிய எழுத்தாளர் மதிப்பிற்கு மரியாதைக்கும் திரு ஜே ஜாஜகான் அவர்களும் இந்த இணைப்பிலே இணைந்திருக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் பெருமகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். எப்பொழுதுமே நூல் வாசிப்பு முற்றத்தினுடைய இந்த நூல் கருத்துரையை தொடர்ந்து எழுத்தாளர் அவர்களும் பேசுவது என்பது மரபாக இருக்கிறது. எனவே இந்த நூல் கருத்துரையை தொடர்ந்து பேச வருகின்றிருக்கக்கூடிய எழுத்தாளர் ஜாஜகான் அவர்களையும் பெருமகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பித்தன அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நூல் கருத்துரைக்கான நேரம். இன்றைய நிகழ்விலே சாத்தூர் கரிசல் இலக்கிய கழக எழுத்தாளரும் செயற்குழு உறுப்பினருமான திரு எஸ் காமராஜ் அவர்கள் ஷாஜஹான் எழுதிய காட்டாரி என்னும் நூல் குறித்து கருத்துரை வழங்க வரார்கள். அன்னார் அவர்களே அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். நான் எவ்வளவு நேரம் எடுத்துக்கலாம் மேடம்? 25 நிமிஷம். அன்பார்ந்த அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர்களே, கல்லூரி நிர்வாகமே, இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கிற கேட்க வந்திருக்க வான் அலைகளினூட கேட்க வந்திருக்கிற இலக்கிய ஆர்வலர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான அன்பான வணக்கம். இது கிட்டத்தட்ட நான் எனது வாழ்நாளில் ஒரு 5-6 முறை அந்த கல்லூரிக்கு பயணம் செய்ய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்புன்னு தான் சொல்லுவேன். நான் சாத்தூர்காரன், பக்கத்தில் சிவகாசிங்கிறதுல எனக்கு அந்த அஃபினிட்டி ரொம்ப உண்டு. எனது நண்பர்கள், எனது கூட்டாளி, என்னோடு வேலை செய்பவர்கள்
பல பேர் அந்த கல்லூரியில் படித்தவர்களாக இருக்கும் பொழுது அந்த கல்லூரியை பற்றி பேசும் பொழுது எனக்கு அந்த கல்லூரியை பற்றி நினைவுகள் வந்து கொண்டே இருக்கும். எனது பக்கத்து ஊர் என்பதனாலும் எனக்கு அந்த கல்லூரி மீது கொஞ்சம் ஈர்ப்பு உண்டு. இந்த வகையில் இன்றைக்கு என்னை பேச அழைத்த பேராசிரியர் அருள்மொழி அவர்கள் எனக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நல்ல வாய்ப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எழுத்தாளர் ஷாஜகானுடைய கதைகள் ஆகச்சிறந்த கதைகள் என்று நான் சொல்லுவேன். நான் என்னோட படிப்பு அனுபவத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு 1000 பிரதிகள் படித்திருக்க முடியும் நினைக்கிறேன். என்னுடைய 7வது வகுப்பிலிருந்து நான் இன்னைக்கு வரைக்கும் படிச்சுட்டே இருக்கிறேன். அப்போ நான் என்னுடைய இந்த வாசிப்பு அனுபவத்தில் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த கதைகள் எழுத்தாளர்கள் ஷாஜகான் என்பவர். ஒரு துரதிர்ஷ்டவசமாக அவர் ஒரு தொகுப்பு மட்டும்தான் போட்டிருக்கிறாரு. ஒரு தொகுப்புல 11 கதைகள் இருக்குது. இந்த காட்டாறு தொகுதி வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனால் அவர் எழுத துவங்கியது வந்து 1988 எழுத துவங்கிட்டாரு. எழுத துவங்கிய முதல் கதையே ரொம்ப கிளர்ச்சிகளையும் வந்து அவ்வளவு பெரிய அபிமானங்களையும் உண்டு பண்ணிய கதை. அந்த கதையை பற்றி நான் இறுதியில் சொல்கிறேன். ஆனால் இப்போ எல்லா எழுத்தாளர்களை பற்றி பிரபலமான எழுத்தாளர்கள்லாம் வந்து முத்துக்கள் 10ன்னு போடுறாங்க. இப்போ அப்படி ஒரு ட்ரெண்டு வந்திருக்குது. முத்துக்கள் 10ன்னு போட்டிருக்காங்க. அவங்க ரொம்ப எழுதி அதிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட 10 கதைகளை போடுறாங்க. ஆனால் இந்த தொகுப்பில் 11 கதைகளும் முத்துன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த கதைகளில் எந்த கதையும் வந்து இதுலேருந்து வெளியே எடுத்துட முடியாது. எந்த கதைகளும் இது அப்படி சரியில்லாத கதை என்று ஒதுக்கி விட முடியாது. அப்படிப்பட்ட 11 கதைகளை இந்த தமிழ் கூறும் நல்லுறவுக்கு கொடுத்திருக்கிறாரு. எனக்கு மிக நெருக்கமானவர், எனக்கு மிக அன்பானவர், என்னுடைய தோழர். கிட்டத்தட்ட 1990 இன்று வரைக்கும் என்னோடு நட்பாக இருக்கிறவர். எழுத்திலும் இலக்கியத்திலும் சொந்த வாழ்விலும் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். அப்படிப்பட்டவரை பற்றி அவருடைய கதைகளை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பாக நான் இதை கருதுகிறேன். இந்த 11 கதைகளையும் நான் வந்து ஆர்டராக சொல்லலை, 1 by 1 சொல்லலை, 1லிருந்து 2 அப்படியெல்லாம் சொல்லலை. எனக்கு பிடித்த மாதிரியான கதைகளை பேசிவிட்டு இது காட்டாருங்கிறது அந்த தலைப்பாக இருந்தால் கூட அதை முதல் கதையாக எடுத்துக்கிறேன். மிச்ச கதைகள் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு எனக்கு பிடித்த 2 கதைகளை நான் இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு நான் ஆணித்தரமாக சொல்ல வேண்டியிருக்கு, எம்பசைஸ் பண்ணி சொல்ல வேண்டியது. முதல்ல இந்த காட்டாருங்கிற கதை வந்து சின்ன பிள்ளைங்களோட வாழ்வியல். எனக்கு தெரிந்து மிக நல்ல எழுத்தாளர்கள் எல்லாமே அந்த பால்ய பிராயத்தை தொடாமல் வந்து அவங்க வந்து வெற்றி கண்டதுலன்னு நான் நினைக்கிறேன். நான் எழுதியிருக்கிறேன், மாதவராஜ் எழுதியிருக்கிறார், தமிழ்ச்செல்வன் எழுதியிருக்கிறாரு. எக்கச்சக்கமான எழுத வந்த எல்லாரும் வந்து அந்த அவங்களுடைய பால்ய பிராயத்து அதிர்வுகளை, அவங்க கண்ட காட்சிகளை, அவங்க மனசுல பதிஞ்சதை வந்து கதைகளா பகிர்ந்து அதையில வந்து ரொம்ப வெற்றியும் கண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கதை தான் இந்த காட்டாறு கதை. காட்டாறு கதையில வந்து அழகர்னு ஒரு பையன், வாழ்விழந்த பையன், தகப்பனை இழந்து தாயும் அவனு மட்டும் இருக்கிற ஒரு பையன். பக்கத்து ஊரில் நடக்கிற திருவிழாவுக்கு போகணும். அம்மா வரமாட்டா. அம்மா வந்து இவன் கேட்குற காசை கொடுக்க முடியாது, 1 ரூபா அல்லது 2 ரூபா தான் கொடுப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு அவனு அந்த திருவிழாவில் அவன் நினைக்கிறதெல்லாம் வந்து அடைய முடியாது. ஆனால் அவனுக்கு அந்த ராட்டினத்தை பார்க்கும் போதெல்லாம் வந்து அந்த ராட்டினத்தில் மேல் ஏறணும்னு ஆள் கூடும். ஆனால் அந்த ராட்டினத்தில் ஏறுவதற்கான காசு கையில் இருக்காது. அதனால அது பக்கத்திலேயே நின்று பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த ராட்டினம் சுத்துற குடும்பத்துல இவனை வயசு வைத்து ஒரு ராசுன்னு ஒரு பையன் இருப்பான். அழகருக்கும் ராசுக்கும் வந்து கொஞ்சம் நட்பு பெருகும். அப்படி இதாகி இவங்க 2 பேரும் பேசுற பேச்சுல இருந்து அவங்களுக்கு சில நேரம் ஆள் கூடாத நேரம் இவனை வச்சு சுத்துவாங்க. ஆள் இருக்கிற நேரம் இவனு கூட சேர்ந்து சுத்துவான். அப்ப இந்த 2 குடும்பங்களுக்குள்ளும் ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிருவான். அப்புறம் லேட்டாகி அவங்க அம்மாட்ட போய் சொல்லும் போது, நீ இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தேன்னு சொன்னோன்னு இப்படி சொல்லுவான். அவங்க என்ன ஆளுகன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்பான். அதை நான் கேட்கலாமா அப்படின்ட்டுருவான். அப்படி எல்லாம் கண்ட ஆளுகிட்ட எல்லாம் நீ பழக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாப்புல. அது ஏன் சொல்றாரு அப்படிங்கிறது, அது அனாவசியமா அந்த வார்த்தை வருதே அப்படின்னு இந்த கதைக்கும் அந்த வார்த்தைக்கும் சம்மந்தம் இல்லையே என்று நமக்கு தோன்றுகிற விஷயத்தை பின்னால ஒரு முடிச்சில் வச்சு அவுத்து விடுவாரு. அப்புறம் திருப்பி 2ஆம் நாள் போவான். அப்ப அந்த ராசு என்ன சொல்லுவான், நீ டெய்லி வாடான்னு சொல்லுவான். அதனால இவன் அம்மா வந்து அவனை போகக்கூடாதுன்னு சொல்லுவான். இருந்தாலும் இவனுடைய சரி இந்த சின்ன பையனுடைய இந்த ஆசையை நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விட்டுருவாப்புல.
அனுப்பிவிட்டு அப்புறம் கடைசி நாள் போயிடுவான், போய் பார்த்துட்டு வருவான். இந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் வந்து அவள் அழுவா. அழுதுட்டு சொல்லுவா, என்ன ஏன் நீ போகக்கூடாது நான் சொல்கிறேன்னா, உங்கள் அப்பா இப்படித்தான் ஊரு நாடுன்னு அலைஞ்சி ஆள் தெரியாமல் போய் கலவரத்தில் வெட்டுப்பட்டு செத்துட்டான் அப்படிம்பாப்புல. அப்போ வெட்டுப்பட்டு இவர் செத்தானா இவன் போய் எதுவும் சண்டை போட்டானா? இன்னும் சண்டை போடலை. அந்த கலவரத்துக்கு இவனுக்கு சம்மந்தமே கிடையாது. இவன் வந்து எல்லாரு கூடயும் 2 ஜாதி கூடயும் நல்லா பழகுவான். நல்லா பழகுற காரணத்தினாலே வந்து நம்மளை யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்ட்டு நம்பிக்கையில போவான். ஆனால் அவனை வெட்டி போடுவான்னு சொல்லுவாப்புல. இந்த இந்த ஒரு 4 வரி வந்து அந்த கதைக்குள்ள உள்ள அந்த 4 வரி வந்து அந்த கதைக்குள்ள இருக்கும். ஆனால் அந்த கதை வந்து இந்த ராசுவும் அழகரை சுற்றி போகும். ஆனால் சொல்லப்படாத அந்த 4 வரி கதை வந்து இந்த இந்த கதைகளுக்குள்ள போகும். எப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த கதை காட்டாருங்கிற கதை. அப்புறம் காகித தீவுகள்ங்கிற கதை, அதுவும் ஒரு பள்ளியிலுடைய பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்த நேர்ந்த ஒரு பையனோட கதை. அது கதிரேசுங்கிற ஒருத்தன் வந்து பள்ளிக்கூடத்தில் அவ்வளவு இதாக படிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் ஊரில் வீட்டில் வறுமை வந்துடும், இதாகிடும். அவன் வேலை செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்துடும். அப்போ கட்டாயம் வந்து அவன் பெங்களூரில் போய் ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்கறதுக்காக அவனை இது பண்ணுவாங்க. ஆனால் ஹோட்டலில் வேலைக்கு போனால் என்னென்னலாம் கிடைக்கும்னு அவங்க ஊரில் அந்த கிராமத்தில், அந்த சாப்பாடு வசதி இல்லாத கிராமத்தில் ஹோட்டலுக்கு போனால் ஹோட்டலில் கிடைக்கிற வகை வகையான சாப்பாடை சாப்பிடலாம். இங்கே மாதிரி 2 தரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடாமல் இருக்க முடியாது. அங்கே போய் நல்லா வயிறார சாப்பிடலாம், வகை வகையான உணவுகள் சாப்பிடலாம்ங்கிற ஒரு கனவு இருக்கும். இந்த கனவுக்கும் அந்த படிப்பு ஆசைக்கும் இருக்கிற போராட்டத்தில் அந்த கனவு தான் ஜெயிக்கும். ஏன்னா அவனுடைய வறுமை. நான் போக மாட்டேன்னு அவங்க அம்மாட்ட அடம் பிடிப்பான். ஆனாலும் அவங்க அம்மா வந்து அவனை கன்வின்ஸ் பண்ணிடுவான். எப்படி கன்வின்ஸ் பண்ணுறான்னா, எல்லாரும் இருக்கிறோம், நீ 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 ஒருத்தந்தான் இதில் சம்பாதிக்கிறாள், நீ போயிட்டேன்னா நாங்கள் வந்து ஒரு 2 வாரத்துக்கு சாப்பிட்னாலும் சாப்பாட்டுக்கிடுவோம். நீ கொஞ்சம் போய் அந்த கடையில் உட்காந்து வேலை செஞ்சு கடையை இது பண்ணி நீ வந்து கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னா நாங்களும் அங்கே வந்துடுவோம், அப்புறம் எல்லாரும் வயிறார சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாப்புல. அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு ஆளாக செத்து போக வேண்டியதான்னு சொன்ன உடனே அவனுக்கு மனசு மாறி அங்கே போயிடுவான். அங்கே போன பிறகு என்ன நிகழும்ங்கிறதா அந்த கதையோட இது. ஏன்னா இவன் போய் நிற்பான், எல்லாரும் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க, இவன் அந்த வேலை செய்யின்னு சொல்ல மாட்டாங்க. அப்புறம் வந்து சின்ன சின்ன வேலைகள் சொல்லுவாங்க. இவனுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். பசிக்க ஆரம்பிக்கிறனால ஒரு ஆள் வந்து இட்லி எடுத்து சாம்பார் ஊற்றி சாப்பிடுவார். அப்புறம் இன்னொருத்தர் வருவார், என்னடா நின்றுக்கிட்டே இருக்க, வா உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லி ஒரு இலையை போடுவாங்க. இலையை போட்டுட்டு சரி இவனுக்கு ஏதோ ஒரு இப்போ நல்ல பலகாரம் நல்ல பதார்த்தம் கிடைக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் பழைய கஞ்சியை புழிஞ்சு வச்சு பழைய சாம்பாரை ஊற்றுவான். அப்படிங்கிறதோட அந்த கதை முடியும். அப்போ அவன் உடஞ்சி அழுவாங்கிற மாதிரி அந்த கதை முடியும். இப்படி ஒவ்வொரு கதைக்குள்ளும் வந்து சில முடிச்சுகளையும் சில இதுகளையும் வச்சுட்டே இருப்பாப்புல. அதே மாதிரி கருவேல மரங்களும் ஒரு வாழ்விழந்த ஒரு ஒரு கடைசி கடைக்கோடி மனிதனோட கதை. அவன் வந்து எல்லா வேலைகளும் பார்ப்பான். எந்த வேலை பார்த்தாலும் அவனால் வந்து அந்த ஊரில் இருக்க முடியாது. வேலைகள் அத்து போகும். வேலை இல்லாத நேரத்தில் என்ன செய்யணும், அவனுக்கு இருக்கிறத வச்சு ஏதாச்சும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனாலும் வேலை தேடி போகிற இடங்களில் வந்து வேலை கிடைக்காது. தார் ரோடு போட போவான், எல்லாம் பண்ணுவான். ஆனால் பெங்களூருக்கு போய் இவனும் பெங்களூருக்கு போய் தார் ரோடு போடணும்னு போவான். பெங்களூர் போய் தார் ரோடு போடும்போது அங்கே வந்து இந்த பெங்களூருக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் இடையில் நடக்கிற அந்த கன்னடாவுக்கும் தமிழ்நாடுக்கும் இடையில் நடக்கிற அந்த சண்டையில் இவனை விரட்டி விட்டுருவாங்க. விரட்டி விட்டு வந்துடுவான். அதே மாதிரி 2வது தடவை போகும்போதும் போயிட்டு எதுவுமே இல்லாமல் வந்துடுவான். ஆனால் ஒவ்வொரு தடவை போகும்போதும் இந்த குழந்தைகளுக்கும் மனைவிக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வருவான். கடைசி தடவை வந்து ஒன்றுமே வாங்கிட்டு வராமல் போயிடுவான். அப்போ வந்து என்னென்னா செய்யலாம் அப்படின்னு இருக்கும்போது அம்மி கொத்த கிளம்பிடுவான். அவனுக்கு ஏற்கனவே அம்மி கொத்திருப்பான். ஏற்கனவே அம்மி கொத்தும் போது அந்த காலங்களில் கிரைண்டரு வாஷிங் மிஷின் எதுவுமே இல்லாத காலங்களில் அம்மி குத்தும் போது ஒரு தெருவில் உட்காந்துட்டா அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் வேலை கிடைக்கும். அதில் வந்து நிறைய காசுகள் கிடைக்கும். அன்னைக்கு வந்து இப்போ வகை வகையான தின்பண்டங்களும் மனைவிக்கான எல்லா விஷயங்களையும் வாங்கிட்டு போவான். ஆனால் இந்த தடவை வரும்போது வீடுகளுக்குள்ள மெக்கனைசேஷன் ஆகி எல்லாம் வந்துடும். அதனால் 1-2 கிடைக்கிறதே அவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகிடும். கஷ்டமான பிறகு அப்புறம் திருப்பி போவான். கையில் காசு இருக்காது, என்னையா ஒன்றும் கொண்டு வாங்கிட்டு சொல்லுவாப்புல. இது வேறு வழியே இல்லை, நம்ம வந்து திருப்பி பெங்களூருக்கு போயிடலாம்னு நினைக்கும் போது
ஒவ்வொரு முறை பெங்களூர் போகும்போதும் அவன் மனைவி வந்து அழுவா. அழுதுட்டு சில நேரம் போகாம கூட இருந்துருவான். அவன் மனைவியை கிட்ட அந்த அந்யோன்யம் அவனுக்கு அது தேவையா இருக்கும். ஆனால் இந்த கடைசி முறை போகும்போது நீ வேணா போ அப்படின்னு சொல்லிடுவான். இது அவனால தாங்கிக்கிட முடியாது. இது மாதிரியான மெல்லிய நுண்ணுணர்வுகளை சொல்லுகிற ஒவ்வொரு கதையும் இருக்கிறது. கடந்து காற்று அப்படிங்கிற அந்த கதை வந்து அந்த கதை வந்து ஒரு வாழ்ந்து கட்ட ஒரு பெரிய பணக்காரனுடைய கதை. அது நகரத்தார் வாழ்வியல். நகரத்தார்னா நாட்டுக்கோட்டை செட்டியார்களுடைய வாழ்வியல். ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியாருக்கு அவர்கிட்ட இருக்கிற வேலைக்காரன் கணக்கு எழுதுற வர்ற வெள்ளைச்சாமியினிருந்து கதை ஆரம்பிக்கும். அந்த வெள்ளைச்சாமி வந்து அவர் போய் பார்க்க போவான். பார்க்க போகும்போது அவங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லாமே வித்துருவாங்க. எல்லாமே அவரை கையை விட்டு இழந்து போகும். அவர்கிட்ட எவ்வளவு சொத்து இருந்துச்சு, எப்படியெல்லாம் வந்து அவர் வாழ்ந்தாருங்கிறத அப்படி திருப்பி திருப்பி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுல வந்து அவர் ஏன் வந்து அவரு இதெல்லாம் இழந்தாருங்கிறதுக்கான காரணங்கள் வந்து ரொம்ப ஆணித்தரமா சொல்லப்பட்டிருக்கும். அவருக்கு அங்கு நாடகம் போட வந்தவங்கள மேல மையலாயிரும். அந்த நாடக கம்பெனிக்கு வர்ற அழகான நடிகைகளை அவர் வந்து பெண்டாடுவார். அப்படி வந்து அதுல வந்து கறக்கமாகி சொத்தை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு இருப்பாரு. அந்த பக்கம் நாடகம் போட வர்ற எல்லா பெண்களையுமே அவர் வந்து அந்த வீட்டுக்கு அழைத்து வருவதாக வந்து இந்த கதை இருக்கும். அதுல எல்லா சொத்துக்களும் போன பிறகு இறுதியில வந்து சினிமா எடுத்தா நல்லா இருக்கும், நீ வந்து ஓகன்னு வந்துடும் சொன்னோன்னா சினிமாவுக்கு போயிடுவாரு. சினிமா போய் எடுப்பாரு. சினிமா எடுத்து அதுலயும் தோல்த்து போயிட்டு ஒண்ணும் இல்லாம திரும்பி வந்துடுவாரு. ஆனாலும் வீடு அந்த சொத்துக்கள் இருக்கும். அந்த சொத்துக்களை வச்சு தன் மகளுக்கு கல்யாணம் நடத்துவாரு. இந்த மகளுக்கு கல்யாணம் நடத்துகிற விஷயத்தை சொல்லும் போது வந்து நீங்க அந்த பக்கம் போயிருந்தீங்கன்னா தெரியும். அந்த நகரத்தாருடைய கல்யாணம்ங்கிறது வந்து இது உலகத்திலே மிக சிறப்பாக சொல்ல வேண்டிய ஒரு உன்னதமான விஷயம். அது வந்து அந்த வாழ்வியல் இருக்கு இல்லையா, அவங்க வந்து அந்த சீர்களை வந்து காட்சிப்படுத்துவதற்கு தனியா வீடு வாடகைக்கு எடுப்பாங்க. இந்த மணப்பெண்ணுக்கு கொடுக்குற சீர் இருக்கு இல்லையா, அந்த சீர் வரதட்சணைகளை வந்து கொடுக்கறதுக்கு ஒரு தனியா வீடு வச்சிருப்பாங்க. அந்த வீடுகள்ல முதல் மாடி 2வது மாடிகள்ல வகை வகையா அடுக்கி வச்சிருப்பாங்க. ஒரு கத்தினா 11 கத்தி, கரண்டினா 11 கரண்டி, 7 கரண்டி, கரண்டர்னா 3 அப்படின்னு வந்து வரிசையா அடுக்கி வச்சிருப்பாங்க. இதையெல்லாம் தாண்டி அந்த மணப்பெண்ணுக்கு போடுற அந்த ஒரு மாலை, கண்டசரம் சொல்லி இருக்கிற மாலை இருக்கு இல்லையா, அதை நீங்க எங்கேயும் பார்த்துருக்கவே முடியாது. உலகத்துல நீங்க வேற எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. எவ்வளவு தண்டி இருக்கும் அது அதனுடைய இது. அதை வந்து போட்டுக்கிட்டு தான் தாலி கட்டுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நுட்பமாக வந்து அதை எழுதியிருப்பார். அந்த ஒரு வாழ்வியல் வந்து நீங்கள் வந்து எங்கேயும் தேட கிடைக்காத வாழ்வியலை வந்து ஒரு 10 வரியில அந்த நகரத்தாருடைய வாழ்வியலை சொல்லியிருப்பாரு. அவங்களுடைய கல்யாணங்கள், அப்புறம் அந்த நகரத்தார்கள் எப்படி வந்து வாழ்விழந்து போகிறாங்க, அவங்க எப்படி வாழ்ந்து கெடுகிறார்கள் என்கிற கதையை வந்து இந்த கடந்த காற்றுங்கிற காற்று சொல்லும். அதே மாதிரி ஊமை காயம் அப்படிங்கிற இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 கதைகள் வந்து திரைப்படமாக எடுக்கக்கூடிய அளவுக்கு வீரியமான, ரொம்ப நுட்பமான, ரொம்ப அழகில் நிறைந்த கதைகள் கொண்ட கதை. அதுல ஒரு கதை ஊமை காயம்ங்கிறது. ஊமை காயம்ங்கிற கதையில செல்வராஜுங்கிறவர் வந்து ஐஏஎஸ் படிக்கிறதுக்குன்னு ஆசைப்படுவாரு. அவர் நல்ல படிப்பாளி. அவர் ஐஏஎஸ் ஆகிவிட்டதாகவே வந்து அவர் பரீட்சைக்கு போனவுடனே அந்த ஊர் வந்து அந்த தெருவு, அவர் அம்மா அப்பா வீடு சொந்தக்காரங்க எல்லாருமே அவர் ஐஏஎஸ் ஆகிவிட்டதாகவே நினைப்பாங்க. ஆனாலும் வந்து அவரால் ஐஏஎஸ் பாஸ் பண்ண முடியாது. அப்புறம் ஏதாச்சும் வேறு வேலை கிடைக்கலாம்னு பார்ப்பாரு, அது கிடைக்காது. அப்புறம் வந்து ஒன்றா இழந்து கடைசியில் வேலையில்லா பட்டாதாரியாக இருப்பாங்க. ஒரு வேலையில்லா பட்டாதாரிக்கு இந்த ஊரும் வீடும் இந்த சமூகமும் என்ன மரியாதை கொடுக்குங்கிறத சின்ன சின்ன வார்த்தைகளில் வந்து ரொம்ப அற்புதமாக அதை சொல்லியிருப்பாரு. அதனால வீடு தங்க முடியாது. ஒரு வேலையில்லாத பட்டாதாரியினுடைய வீடு, அவனுடைய அந்த 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 குடும்பத்துக்குள்ள அவனுடைய இருக்கை வந்து ரொம்ப முள்ளு மேல இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அதனால எல்லா வேலையில்லா பட்டாதாரியும் தெருவை நோக்கி அல்லது இது பொது இடங்களை நோக்கி போவான். அப்படி இவன் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவான். ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ஆள் வந்து இவரை வந்து கூப்பிடுவாரு. வணக்கம் சொல்லி இவர் பேசுவான். யாருன்னு கேட்பான். அவங்க கேட்ட உடனே என்னுடைய மனைவி கல்பனாவுக்கும் நீங்க கிளாஸ்மேட்டுன்னு சொன்னாங்க, அவங்க தான் அவங்கள கூட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லி அவனை கூட்டு போவான். அந்த கூட்டு போன உடனே அதுக்கு பிறகு அந்த அந்த கதை வந்து அவ்வளவு பிரமாதமாக மாறும். நாங்கள் இதை வந்து நானும் தோழர் மாதவராஜும் இதை ஒரு குறும்படமாக மாற்றி விடலாம் என்று நாங்கள் திரைக்கதையெல்லாம் எழுதினோம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான அந்த 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 போர்ஷன் இருக்கு இல்லையா,
ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து அவன் பழைய அவனுடைய கல்லூரி தோழியை பார்க்க போவான். அந்த கல்லூரி தோழியை பார்க்க போன உடனே அந்த நினைவுகள் பின்னால வரும். அவங்க ட்ரெயின்ல தான் போய் படிப்பாங்க. அந்த ட்ரெயின்ல போறதுனால இருக்கிற அனுகூலங்கள், அந்த அந்யோன்யம், ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருஷமும் அந்த ட்ரெயின் டே கொண்டாடுறது, அதனால இவனுக்கு கிடைக்கிற பெருமை, மரியாதை, இதெல்லாம் வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு வரிகள்ல அந்த காட்சிப்படுத்திருப்பாப்புல. அப்புறம் அவன் நீ நல்லா இருக்கியான்னு கேட்பான். அந்த 5 வருஷத்துக்கு பிறகு இவன் நல்லா இருக்கியான்னு கேட்கிற வார்த்தைக்குள்ளே ஒரு கடந்த கால காதல் அடங்கி இருக்கும். அந்த காதலை வந்து இவங்க காதலிச்சாங்கிறத சொல்லாம சொல்லுவாப்புல. அப்புறம் வந்து அவங்களால அந்த காதல் நிறைவேறாது, பிரிஞ்சிருவாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிரும். திருப்பி பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசிக்கிட்டே இருந்தோடனே அப்புறம் அவங்க கணவர் போய் இவங்களுக்கு 2 பேருக்கும் காப்பி வாங்கிட்டு வருவாங்க. காப்பி குடிப்பாங்க. காப்பியெல்லாம் குடிச்சிட்டு பிள்ளையை தூக்கி கையில் வச்சுக்கிடுவான். அப்படியே பேசிக்கிட்டே இருப்போம். அந்த சின்ன சின்ன வார்த்தைகளில் அந்த உறவும் பிரிவும், அந்த பிரிவும், இவன்கிட்ட இருக்கிற அந்த இயலாமையும், அவங்ககிட்ட இருந்த பழைய கால காதலையும் வந்து 2 இடத்துலையும் அப்படி காயின் பண்ணி போகும். போன பிறகு இவன் போயிடுவான். வண்டி கிளம்பிடும். வண்டி போனா போதும்னு இவன் நினைப்பான். வண்டி சீக்கிரம் போயிடும்னு நினைப்பான். அந்த ட்ரெயின் கிளம்பிடும்னா நான் ட்ரெயின் அதை இவன் நினைச்ச மாதிரி கிளம்பி போயிடும். கிளம்பி போனா பிறகு ஒரு 2 வரி தான் ஒரு கதை. அந்த ட்ரெயின் போயிடும். போகும்போது ஜன்னல் பக்கம் திரும்பிக்கிட்டு அவ கண்ணை தொடச்சிட்டு இருப்பா, யாருக்கு தெரியக்கூடாதுன்னு. அது கதை இல்லை. ஆனால் அவளை இவன் பார்க்காதது மாதிரி அவனுடைய கணவன் பேப்பரை வச்சு மறைச்சிக்கிடுவான். இது வந்து உலகத்துல நான் படிச்ச கதைகள்ல வந்து எந்த கதையும் இவ்வளவு நுட்பமாக, இவ்வளவு வசீகரமாக ஒரு கதையை சொல்லவே இல்லை. அவன் மனைவி அவனை காதலிச்சிருக்காங்கிறது இவனுக்கு தெரிஞ்சிருது. அவங்க 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. அவனை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கிறது. அந்த ஆசையை அனுமதித்து அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அவளை அழுக விடுறா இல்லையா? இந்த அழுக விடுற இந்த இடம் 2-3 இடத்துல கொண்டு வந்து காமிப்பாரு. அது கண்ணீர் தெரிகின்ற வானம் அப்படிங்கிற அந்த கதையிலும் அழுக விடுறது இருக்கு. அது அந்த பெண் அழுகிறது, இதுல ஆண் அழுகிறது. இந்த மாதிரி நுட்பமான மன உணர்வுகளை வந்து சொல்லிக்கிட்டே போவாப்ல. அப்புறம் ஆகாயப்பந்தல்கிற ஒரு கதை இருக்கு. அந்த ஆகாயப்பந்தல்கிற ஒரு 2 தோழிகளுக்கு நடுவில் நடக்கிற கடித இலக்கியம். கடிதங்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற சந்ததிக்கு கடிதம்ங்கிறது ஒண்ணு காணாத பொண்ணாச்சு. அது வந்து இனி வந்து நீங்க யாராச்சும் சொல்லி அதை காட்சிப்படுத்தி அதை வந்து அதுக்குன்னு ஒரு கட்டுரை எழுதி அதை வந்து ஒரு டாக்குமெண்டா ஆக்கினா தான் அந்த கடிதத்தினுடைய மகாமத்தியம் தெரியும். ஆனால் 2 பேருக்குமான கடிதங்கள் பரிச்சயத்துல ஒரு கதை, அந்த ஒரு 2 கடிதங்கள் இருக்கு இல்லையா? அவங்க இவங்களுக்கு எழுதுற கடிதம், இவங்க அவங்களுக்கு எழுதுற கடிதத்துல ஒரு பெண்கள் படுற பாடு, இந்த உலகம் பெண்களை எப்படி பார்க்கறது, இந்த குடும்பம் எப்படி பார்க்குது, சமூகம் எப்படி பார்க்குங்கிறது அது ஒரு மெட்டாஃபர் மாதிரி வச்சுக்கிட்டாரு. இவருக்கு பெண்கள் மீதான இவருடைய உயரிய எண்ணங்களையும், பெண்கள் மீதான இருக்கிற விமர்சனங்களையும், பெண்கள் மீது இந்த சமூகம் வைத்திருக்க பார்வை மீது இருக்கிற விமர்சனங்கள் அத்தனையும் வந்து அந்த கதைக்குள்ள, ஆகாயப்பந்தல்கிற கதைக்குள்ள இருக்கும். அப்புறம் வெவ்வேறு கோணங்கள் அப்படிங்கிற கதை. இந்த கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கதையா, இந்த கதைகள் இருந்து அலாதியாக எனக்கு பிடித்த கதையாக மாறுகிறது. எதனால் என்றால், நான் துவக்க காலத்தில் பாண்டியன் கிராம வங்கியில ஒரு 2-3 கிளைகள்ல பேச்சலரா போய் இருந்திருக்கிறேன். அந்த காலத்தில் அது ஒரு காலம், அது ஒரு பீரியடு. அந்த காலத்துல வந்து சரியான ஹோட்டல் இருக்காது. அந்த பேச்சலரா போறவங்களுக்கு வந்து அது கிராமங்கள்ல ஹோட்டல் இருக்காது. நகரங்களுக்கு போய் சாப்பிட்டு வர முடியாது. நகரங்கள்ல இருந்து டிராவல் பண்ணி வந்து வேலையும் செய்ய முடியாது. அப்ப கிராமங்களே தங்கிடுவாங்க. அந்த கிராமங்கள்ல தங்குற ஆசிரியர்கள், அப்புறம் பிஹெச்சி மருத்துவ ஊழியர்கள், எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஏதாச்சும் ஒரு ரூம்ல தங்கியிருப்பாங்க, ஒரு வீட்டுல தங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு உணவு கொடுப்பதற்குன்ற ஒரு இடம் உருவாகும். அவங்க வந்து பரம்பரையா ஹோட்டல் நடத்துறவங்க கிடையாது. இந்த தேவை நிமித்தம் அவங்களுடைய வறுமையும் 2 கலந்து அவங்க வந்து மெஸ் நடத்துவாங்க. அந்த மெஸ்ஸுக்கு சாப்பிட போற 2-3 பேர் போவாங்க. அதுல 2 பேரை வந்து ஒருவரை வந்து நல்லா கவனிப்பாங்க அந்த அம்மா. அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்கும். ஆனாலும் இந்த கூட இருக்கிற எல்லாரும் வந்து அவரை கேலி பண்ணுவாங்க. நீ கல்யாணம் முடிச்சா பிறகு நீ உங்க வீட்டுல சாப்பிட கூடாதா? நீ வந்தா தான் எங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும், எங்களுக்கு நல்ல பொரியல் கிடைக்கும், எங்களுக்கு நல்ல ஆம்லெட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவனை கேலி பண்ணுவாங்க.
அப்படியான ஒரு அதாவது நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, நானும் அதைத்தான் சொல்றேன். அந்த கதை வந்து காதலையோ காமத்தையோ வேற வேற எதையுமே சொல்லாது. ஆனா ஒரு ஆண் பெண் இருவருக்கும் கிடைக்கிற நட்பு இருக்கு இல்லையா, அந்த நட்பா பார்க்கப்படாது. இன்னைக்கும் சரி அன்னைக்கும் சரி என்னைக்குமே வந்து ஆண் பெண் இருக்கு ஊடான இந்த நட்பு அன்பு வந்து வேற விதமாக சித்தரிக்கப்படும். அப்படி வேற விதமாக சித்தரிக்கப்படுகிற அந்த கதையை வந்து அதுல இருந்து கத்திமேல் நடக்கிற மாதிரி அந்த கதை கொஞ்சம் விலகி போனாலும் வேற கதையா மாறிடும். ஆனால் ரொம்ப மிக நுட்பமாக அவங்க 2 பேருக்கும் உள்ள அன்பை பிரதிபலிக்கும். அவங்க ஒரு நாள் ரூமுக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. ஏன் சாப்பாடு கொடுக்க இவன் வேண்டான்னு சொல்லுவான். ஆனா வீட்டுக்கு வந்து இலையை கொண்டு வந்து அவங்களுக்கு பரிமாறி சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. இந்த சாப்பாடு கொடுத்துட்டு போயிடுவாங்க. போன அப்புறம் தான் தெரியும் அவங்க வந்து இந்த ஊரையே காலி பண்ணிட்டு போறாங்க. ஏன்னா அந்த மெஸ்ஸில் வந்து அங்க இருந்த ஒரு ஸ்கீம் நடக்கும். அந்த ஸ்கீம் காலியா போயிடும். அதனால ரொம்ப பேர் சாப்பிட மாட்டாங்க. மெஸ்ஸு நொடிச்சு போகும். வருமானம் இருக்காது, கணவருக்கு வருமானம் இருக்காது. அப்படி அதனால இவங்க வந்து அந்த ஊர்ல இருந்து ஷிஃப்ட் ஆகி மதுரைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் வாய்ந்துடும். மதுரைக்கு போனா இவங்க வந்து தையல் தச்சு பொழிச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த தையல் மிஷினை வந்து இவர் தான் வாங்கி கொடுப்பாரு. அந்த முத்துச்சாமிங்கிறவர் தான் வாங்கி கொடுப்பாரு. வாங்கி ஒரு டவுனுக்கு போய் அந்த தையல் மிஷினை இவரே சுமந்து கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. அது இவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலா இருக்கும். அப்ப சொந்தங்களை தெரிஞ்சவங்க ரொம்ப நண்பர்கள் கூட செய்யாத உதவியை எங்கிருந்தோ வந்து ஒரு ஆள் செய்யறாருங்கிற அன்பு இவங்க மேல இருக்கும். இவங்க நம்மளை நல்லா கவனிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற அந்த அன்பு இவருக்கு மேல இருக்கு. இந்த பரஸ்பர அன்பை ரொம்ப அருமையாக லாவகமாக சொன்ன கதை வந்து ஆகாய வெவ்வேறு கோணங்களில் அப்படிங்கிற கதை. அப்புறம் செக்கு பாதைகள், அதுவும் ஒரு கிராமத்து கதை. ராமையா என்கிற ஒருவர் வந்து சிவகாமி மனம் முடித்திருப்பாரு. அந்த சிவகாமிக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த இதுல வந்து அவர் ருக்கு அப்படிங்கிற ஒரு அம்மா மேல இதாகி அவர் 2வது அவர் இது பண்ணியிருப்பாரு. இதனால இந்த ராமையாவுக்கும் மனைவி சிவகாமிக்கு சண்டை வரும். சண்டை வர நேரங்களில் அடிப்பாரு. அது ரொம்ப மூர்க்கமா இருக்கும். அதையெல்லாம் நீங்க கிராமங்களில் பார்த்தா தான் தெரியும். கண்மூடித்தனமா வந்து ஆண்கள் வந்து பெண்களை அடிப்பாங்க, பெண்களும் திரும்பி ஆண்கள் அடிப்பாங்க. ஆனாலும் ஆண்கள் கை வாங்கியிருக்க ரொம்ப மோசமாக அடிச்சு போட்டு போயிடுவாப்புல. திருப்பி வந்து அவளை சமாதானப்படுத்துறது, சமாதானப்படுத்துக்கு அவள் இணங்காம இருக்கிறது, அப்புறம் திருப்பி இணங்கிறது, திருப்பியும் வந்து ஒரு நல்ல நாள்ல கையில காசு கிடைச்சோடனே அவர் காணாம போயிடுவாரு. காணாம போகும்போது அவங்க தேட்டர்ல தான் 2 பேரும் சந்திச்சுக்கிடுவாங்க. அவங்க 2 பேரும் அப்ப அந்த தேட்டர்ல சத்தம் கேட்கும் அப்படிங்கிற மாதிரியான கதையை முடிச்சிருப்பாப்புல. இது மாதிரி பெண்களுடைய பாடுகளை வந்து சொல்லி சொல்லி போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் மானாவாரிங்கிற கதை ஒரு பருத்தி விவசாயி, ஒரு பெரியவருடைய கதை. அந்த கதை முழுக்க அந்த பெரியவருக்கு பேரே இருக்காது. இந்த மாதிரியான சில நுட்பமான விஷயங்களை வந்து அவர் வச்சிருப்பாரு. சில கதைகள்ல ஊருக்கு பேர் இருக்காது, சில கதைகள்ல அந்த கதாபாத்திரத்துக்கே பேர் இருக்காது. அது மாதிரியான கதை வந்து மானாவாரிங்கிற கதை வந்து அந்த பெருசுன்னு தான் ஆரம்பிப்பாரு. அந்த கடைசி வரைக்கும் அவருக்கு வந்து பெருசு தான், அவருக்கு பேரே கிடையாது. அந்த கதைகள்ல வர்ற எல்லா பாத்திரங்களுக்கும் பேர் இருக்கும். ஆமா, அந்த பசங்களுக்கு கூட பேர் இருக்கும். அவங்க மனைவி இறந்தா பிறகு இந்த சின்ன பிள்ளைங்க வந்து அவர் வீட்டில் விளையாடும். பையன் விளையாடும் போது அஜித்தாகவும் விஜயாகவும் வந்து கற்பனை பண்ணிட்டு விளையாடுவாங்க. இவர் வந்தவொடனே ஓடி போடுவாங்க. அப்புறம் இவர் அனுமதிப்பிச்ச உடனே இப்போ அந்த அஜித்தும் விஜயும் அப்படியே அந்த வீட்டுக்குள்ள விளையாடுவாங்க. அப்புறம் சண்டையாகி அவங்க சிவாவாகி கருப்பசாமி ஆகி திருப்பி போவாங்கன்னா ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பார். அப்போ பருத்தி போடுவாரு. பருத்தி போடும்போது என்ன பருத்தின்னு கேட்டா ராஜபாளையம் பருத்தி, இது நல்ல ரகம், மழை இல்லாட்ட கூட வரும்னு சொல்லி அவனை ஏமாத்தி இது பண்ணிடுவாங்க. அது பருத்தி விளைஞ்சிடும். பருத்தி எடுப்பாரு. முதல் பருத்தி எடுத்து அவர் சாக்கில் கொண்டு வந்து வீட்டில் வச்சிருப்பாரு. அந்த சாக்குல இவங்க விளையாண்டு அந்த சாக்கு பிதிர்ந்து உடஞ்சி பருத்தி வெளியே வந்துடும். அது இவரால் தாங்க முடியாது. அது முதல் பருத்தி. அந்த முதல் பருத்தியை கொண்டு போய் போடணும், அந்த பணத்தை வாங்கி சாமிக்கு படைக்கணும் அப்படின்லாம் கற்பனை பண்ணியிருப்பாரு. இந்த பருத்தி விவசாயம் பார்க்கறது இதெல்லாம் வந்து மகனுக்கு பிடிக்காது. நான் கொடுக்குற பணத்தை வச்சுக்கிட்டு நீ வேலை பேசாமன்னு சொல்லுவாரு. ஆனால் வந்து அதெல்லாம் மீறி இவர் வந்து விவசாயம் பண்ணுவார். விவசாயம் பண்ணும்போது மழை பொய்த்து போகும், என்ன அதெல்லாம் வந்து இந்த கதைகளில் வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கரிசல் நிலத்துல எழுதுகிற எழுத்தாளர்கள் வந்து ஒரு பருத்தி செடின்னு போயிட மாட்டாங்க. அந்த பருத்தி செடிக்கு என்னென்னலாம் நிகழும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க.
இது நீங்க வேற எந்த நிலப்பரப்பிலும் நீங்க பார்க்க முடியாது. நீங்க மோகமல்ல வந்து நெல்லை பத்தி பேசுவாரு, ஆனால் நெல் எப்படி விளையுதுன்னு பேசவே மாட்டார். ஆனால் நீங்கள் பெரும்பாலான கரிசல் எழுத்தாளர்களை பாருங்க, ஒரு பருத்தி செடினா பருத்தி செடியில என்னென்னலாம் செய்யும் அப்படின்னு, மிளகாய் செடினா மிளகாய் செடிக்கு என்னென்னலாம் செய்யும். நீங்க வந்து ஒரு 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 அதை பத்தி ஒரு டாக்குமெண்டே வந்து ஒரு சிறுகதைக்குள்ள வந்துடும். அப்படி இந்த கதை வரும். அந்த அந்த பருத்தி மேல விளையாண்ட பையனை அடிச்சிருவாப்புல. அது பக்கத்து சொந்தக்கார பையன், சொந்தக்கார பேரன், அவன் மருமக வேணும், ஒண்ணு விட்ட மருமக, அவன் வந்து இவனை வைவா, என்ன பெரியவர் எப்படி அடிச்சு விட்டீங்க, நாங்க கூட அவனை கை நீட்டி அடிச்சதில்ல, விளையாண்டா அப்ப பிள்ளைகள் அப்படி கையில கணத்துல கைவிரல் படம் மாதிரியே நீங்க அடிப்பீங்கன்னு இது பண்ணிட்டு போயிடுவாப்ல. இவன் அதை கண்டுக்கிட மாட்டான். ஆனா அப்ப அந்த பருத்தி மூட்டையை தூக்கிட்டு அந்த பக்கமா போகும்போது அந்த அவன் மகமுறவன் செல்வம் வந்து வாசல்ல உட்காந்துட்டு இருப்பான். அவன் மேல அவ்வளவு பிரியமும் இது பண்ணுவான். இவங்க வந்து அந்த ஒரு பையன் தான் இருப்பான். அந்த ஒரு பையனையும் ராத்திரி நேரத்துல நீ தாத்தா வீட்டுல போய் படுத்துக்கோன்னு சொல்லுவான். இதெல்லாம் ரொம்ப நுட்பமான விஷயம். நீங்க வந்து இது கிராமங்களை வாழ்ந்தால் தெரியும். அந்த கணவனும் மனைவியும் தனிமையை விரும்பி அவன்கிட்ட இருக்கிற அந்த அவங்க பெத்த ஒரே பிள்ளையும் வந்து இந்த தாத்தாவோட படுக்க அனுப்பிச்சிருவாங்க. இது நீங்க வந்து ஒரு மிடில் கிளாஸ்லயோ ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்லயோ பணக்கார வீடுகள்லயோ இது வந்து நிகழவே நிகழாது. ஆனால் கிராமங்கள்ல இது வந்து நிகழும். அது அனுபவிக்கணும். படுக்க இடம் இருக்காது, பொது இடங்கள்ல படுக்கணும், அல்லது அடுத்த வீடுகளில் இருக்கணும், அது வந்து பெரிய வீடுகளில் போய் படுப்பாங்க. அப்படி ஒரு நிலைமை. அதெல்லாம் ரொம்ப போற போக்குல சொல்லிட்டு போவாரு. அப்படி அந்த பருத்தி மூட்டையை தூக்கிட்டு போவாரு. அங்க கடையில அந்த அந்த பருத்தி வேண்டான்னு அவன் கடைக்கார தூக்கி எறிஞ்சிடுவான். அவனுக்கு சண்டை போடுவாரு. சண்டை போட்டுக்கிட்டு அந்த கடைக்காரோட அப்பா வருவாரு. அவன் தூக்கி உதாசீனப்படுத்தி எரிஞ்ச அதே செயலை வந்து அவர் ரொம்ப நைச்சியமா ரொம்ப பக்குவமா சொல்லுவாரு. இந்த பருத்திக்கு விலை போகல, இதுல நூல் பிடிக்காது, இது நான் உங்களுக்கு கொடுத்தா கூட வந்து உங்களுக்கு கை தேராது, வேற கடைக்கு போனீங்கன்னா மற்ற பருத்தியோட அதை கலந்து கட்டி கொடுத்துட்டு உங்களுக்கு ஏதாவது கொடுப்பாங்க, நான் அப்படி வந்து செய்ய வரும்ல அப்படி இப்படின்னு சொல்லி இவனை வந்து நைச்சியமா சொல்லி இவனை அனுப்பிடுவாப்புல. இன்னும் ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி போகிறதுக்கு ஒரு ரோசம் வந்து தடுக்கும். அதனால இன்னி எல்லாத்திட்டையும் போய் நம்ம வந்து கேவலப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு மூட்டை தூக்குற விவசாயி மூட்டை தூக்குற மாதிரி அந்த மூடையை தூக்கிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வருவாப்புல. அதோட கதையை முற்றுவாப்புல. ஆனால் கதை என்னவாக முடியும்னா, இவர் பஸ்ல போய்கிட்டு இருப்பாரு, அந்த பருத்தி சாக்கு வந்து அனாதையாக அந்த பஸ் ஸ்டாப்ல கிடக்கும் அப்படின்னு எழுதியிருப்பாப்புல. இப்போ ஒரு மானாவாரி விவசாயியினுடைய பாடுகளை என்னன்னா ஒரு ஒரு இந்த குரல்ல அவர் சொல்லவே மாட்டார். ஒரு புரட்சி குரல்ல இல்ல வந்து இவங்க ஒரு கட்சி குரல்ல ஒரு தொழிற்சங்க குரல்ல அப்படி பேசவே மாட்டார். ரொம்ப சாஃப்டா ரொம்ப இதமான ஒரு 4 பேர் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ரொம்ப மென்மையான குரல்ல, ஆனால் ரொம்ப மனசை வந்து தைக்கிற மாதிரியான பிரச்சனைகளை வந்து சொல்லுகிற கதை மானாவாரிங்கிற கதை. அப்புறம் தான் அந்த 2 கதைகள் இருக்குது. கண்ணில் தெரிகிற வானம் அப்படிங்கிற கதையும் ஈன்ற பொழுதுங்கிற கதையும். இந்த 2 கதைகளையும் வந்து நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. இங்க இருக்கிற வாசகர்கள் கட்டாயம் படிக்க வேண்டிய கதை. இந்த கண்ணில் தெரிகிற வானமும் ஈன்ற பொழுதுங்கிற கதையை வந்து கட்டாயம் படிக்கணும். அப்படி ஒரு 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 கிராஃப்ட் இருக்கும் அந்த கதைக்குள்ள. மெர்சிங்கிற ஒரு பெண்ணுக்கும் ஜானுக்கும் காதல் இருக்கும். அந்த குடும்பத்துக்கு அவங்க அண்ணி உறவுங்க வந்துருவாங்க. அண்ணி அந்த அந்த லைஃப் இருக்கு இல்லையா, நீங்க நகரத்தார் வாழ்க்கையில அந்த வீடுகளை பத்தி இன்ச்சா அந்த சின்ன சின்ன விஷயங்களை நுணுக்கமான விஷயங்களை டிஸ்கிரைப் பண்ண மாதிரி ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தினுடைய அன்றாடங்களையும் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தினுடைய நடக்கிற கல்யாணத்தில் என்னென்னலாம் பாட்டு, அந்த பிரேயர்ல என்ன பாட்டு பாடுவாங்க, அவர் என்னென்னலாம் செய்வார், அந்த ஃபாதர் இந்த கல்யாணத்தை நடத்தி வைத்திருக்கிற சடங்குகள், அது சின்ன சின்ன வார்த்தைகள்ல வந்து டிஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே வருவாப்புல. ஆனால் அந்த கையெழுத்து போடுற இடத்துல ஜான் இல்லை அப்படிங்கிற மாதிரி, கையெழுத்து போடுற இடத்துல இவ இல்லை, அவன் ஜானுக்கு கல்யாணம் நடக்கும், அந்த கல்யாணத்துல உட்காந்துருப்பான். அப்படி திரும்பி வந்து அன்னைக்கு இவளுக்கும் நடக்கிற சம்பாஷணைகள்ல இந்த அவங்க ஜான் வந்து இவளை ஏமாத்திட்டு வேற பொண்ணா கல்யாணம் முடிச்சிட்டான் அப்படின்னு இவங்க அண்ணன் எடுக்கிற தடாலடி முடிவுல ஜோசப்புங்கிற ஒருத்தனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவாங்க. அதெல்லாம் சொல்லிட்டே வருவாங்க. இவளுக்கு சரசு அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்ட் இருப்பா. அந்த ஃப்ரெண்டுட்டு தான் சொல்லுவா, ஒரு நாள்ல வந்து மொட்டை மாடிக்கு வேக வேகமா வந்து ஒரு முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாப்புல. முத்தம் கொடுத்துட்டு போயிட்டு அவன் முத்தம் கொடுத்துட்டு போனா பிறகு அவளுக்கு இருக்கிற மனநிலையை வந்து 2-3 வரிகளை அப்படி சொல்லுவாப்புல. உஷ்ணமும் இதுவும் இல்லாத அந்த அந்த கண்ணத்தை தடவிக்கிட்டே அவன் நிக்கிற மாதிரியான
அந்த அந்த சித்திரம் அவ்வளவு ஈர்ப்பா இருக்கும். ஒரு ஒரு நீங்கள் இதுவரை சொல்லப்படாத, நீங்க திரைகள்ல கூட காட்டப்படாத மொழிகளை வந்து அந்த சித்திரமாக தீட்டியிருப்பார் அந்த மெர்சினுடைய பாத்திரத்தின் வழியாக. அப்ப இந்த இவ ஜானை காதலிச்சு அந்த காதல் கைகூடாம போனது அவங்க அன்னிக்கு தெரிஞ்சிடும். அப்போ ஒரு நாள் அவ மடியில படுத்து வழுவா. இந்த இடம் நான் ரொம்ப இடங்கள்ல நான் சொல்லியிருக்கிறேன். மடியில விழுந்து வெளியே தெரியக்கூடாதுன்னு விசிம்பி விசிம்பி அழுவா. உடனே அவங்க அண்ணி சொல்லுவா, எல்லாரும் வீட்டை விட்டு போயிட்டாங்க, வீட்டுல இப்ப யாரும் இல்லை, நம்ம 2 பேரும் தான் இருக்கோம், நல்லா அழு அப்படிமா. இனிமே அழுக தேவையில்லைங்கிற அளவுக்கு நீ அழுதுட்டு நீ வேற வேலையை பாரு, எல்லாம் சரியா போயிடும் அப்படிப்பாப்ல. இதெல்லாம் வந்து இவளுக்கு இதுக்கு எதுக்கு சொல்றா அப்படிங்கிறது வந்து பின்னால வந்து வரும். இவங்க குடும்பத்துல ஏதாச்சும் நிகழ்ச்சி நடந்தா, இல்ல இது அண்ணியும் இவ்வளவு இருந்தா அடிக்கடி வந்து பாட்டு படிப்பாங்க. அப்ப பாட்டு படிக்கும் போது அண்ணி வந்து அடிக்கடி ஒரு பாட்டு படிப்பா. அந்த பாட்டு வந்து நாளை இந்த வேலை பார்த்து ஓடி வாணிலா அப்படிங்கிற பாட்டு. அந்த பாட்டை அவ படிப்பா. சில நேரங்களில் இவளை படிக்க சொல்லுவா, இவ படிப்பா. ஆனா அண்ணி படிக்கிற மாதிரி இருக்காது. அண்ணி படிக்கும் போது இருக்கிற அந்த ஈர்ப்பும் அந்த 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 பாவங்களும் இவளுக்கு வராது. ஆனா இவ அந்த பாட்டை இவளும் படிப்பா. இவங்க 2 பேரும் அந்த பொழுதுபோக்கா படிப்பாங்க, வீடு எல்லாரும் இருக்கும்போது படிப்பாங்க. அந்த அந்த பாடு வந்து அவங்க 2 பேருக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். அப்போ ஒரு நாள் அந்த போய் மாடியில் நின்றுக்கிட்டு இவளுக்கு இந்த நினைவுகளை வந்து கடத்துறதுக்கு வேற வழியே தெரியாது, பாட்டுகளா படிச்சுக்கிட்டே இருப்பான் மெர்சி. அவனை நினைச்சிட்டு அவன் நினைக்காம அந்த பாட்டுகளா படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த நாளை இந்த வேலை பார்க்க ஓடி வாணிலா அப்படின்னு அடிக்கடி அண்ணி படிப்பாங்களேன்னு சொல்லி அந்த அண்ணி படிக்கிற அந்த கதையை, அந்த பாட்டை படிப்பா. அந்த பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவளுக்கு ஒரு பொறி தட்டும். என்ன பொறின்னா, அண்ணியும் இந்த மாதிரி இந்த பாட்டை தானே படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நினைக்கும் போது ஓடி போய் அண்ணியை தேடி ஓடுவா அப்படின்னு கதையை முடிப்பாப்புல. அப்ப இதுல 2 சொல்லப்படாத கதைகள் இருக்கு. அண்ணியும் ஏற்கனவே ஒரு காதல் தோல்வியினால தோல் வைக்கப்பட்டு திருப்பி வந்து இன்னொரு பார்க்கப்பட்டு அதை ஏற்றுக்கொண்டு வாழுகிறாள் அப்படிங்கிறது வந்து அது ஸ்பஷ்டமா, அதை வந்து சொல்லாம, நேரடியா சொல்லாம இந்த கதையின் மறைமுகமா சொல்லுவாப்புல. ஆனா ரொம்ப அழுத்தமா இருக்கும். அப்படிப்பட்ட கதை இந்த கதை. அடுத்து கடைசியா சொல்ல போற கதை ஈன்ற பொழுதுங்கிற கதை. இந்த ஈன்ற பொழுதுங்கிற கதை வந்து இந்த தமிழ் பரப்புல நான் படித்த வரைக்கும் இதுவரைக்கும் சொல்லப்படாத ஒரு கதை. அந்த அவன் சுந்தருங்கிற பையன் ஒரு அட்ரஸ் தேடி போவான். அட்ரஸ் தேடி போறத மாதிரி தான் கதை ஆரம்பிக்கும். அந்த அட்ரஸ் சரியா சொல்ல மாட்டாங்க, தெற்கையும் வடக்கையும் அவனை அலைய விடுவாங்க. அப்புறம் கடைசியில் ஒருத்தன் சொன்ன அதை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போவான். அந்த இடத்த அப்படி போய்கிட்டு இருக்கும் போதே அந்த நினைவுகள் வரும். நினைவுகள் வந்து அவங்க அம்மாவை பற்றி வரும். அவங்க அம்மாவை பற்றி நீங்கள் வந்து இந்த இவர் படத்தில் சொல்கிற மாதிரி 4 வருஷம் வரும். 4 வருஷம்ல அவங்க அம்மாவை பற்றி வந்து அவங்க பாட்டி சொல்லுவாங்க. அப்புறம் பாட்டி சொல்லி முடிச்ச பிறகு அவங்க அக்கா உமா சொல்லுவா. உமா சொல்லி முடிச்ச பிறகு இவன் எந்தெந்த வீடுகளுக்கெல்லாம் போறானோ அந்த வீடுகளில் இவனோட அம்மாவை பற்றி சொல்லுவாங்க. அப்புறம் இவங்க அப்பாவை நினைக்கிற போது அப்பாவை வழியில வந்து அவன் அம்மாவை பற்றி சொல்லுவாப்புல. அப்ப அந்த 4 பேரும் அந்த 4 பேர் சொல்ற மாதிரி சொல்லி அந்த அம்மாவை பற்றியான பிம்பத்தை அப்படியே கட்டிக்கிட்டே வருவாப்புல. அந்த பாட்டி சொல்லும் போது ஒரு 6 வரி தான் இருக்கும். அந்த 6 வரி கதையில அந்த கதை அம்மா யாருங்கிறத சொல்லிடுவாங்க. அலபாஞ்சாடி நேரம் காத்துக்கிட்டே இருந்து நேரம் வந்த உடனே வீட்டை விட்டு ஓடிட்டா. நல்ல வேளை நீங்க 2 பேரும் பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தீங்க, ஆனா பள்ளிக்கூடத்துக்கும் தேடி வந்திருக்கா, நீங்க இல்லை, அதனால உங்களை விட்டுட்டு கடைசி சாரதாவை மட்டும் தூக்கிட்டு கைப்பிள்ளையை மட்டும் தூக்கிட்டு போயிட்டா. அவன் நல்லா இருக்க மாட்டா. அதனால என்ன, அவள் போனான், என் பையன் கல்யாணம் நடக்கலை, என் பையன் இன்னொரு கல்யாணம் முடிச்சு அவனும் 6-5 பிள்ளை பெற்று நல்லா தானே இருக்கான், அவள் விளங்க மாட்டா செய்ய மாட்டான்னு அப்படி பேசுவாப்புல. இது பாட்டியோட வெர்ஷன். உமா என்ன சொல்லுவான்னா இவன் ட்ரௌசர் போடுற வரைக்கும் நேர் வகுடு எடுத்து சீவி
இப்ப பார்க்கும்போது அம்மா மாதிரியே இருக்கடா, அம்மா அவ்வளவு அழகுடா அப்படின்னு சொல்லி அம்மாவை பத்தியான பிம்பம் சொல்லி உமா சொல்லுவான். அம்மா அவ்வளவு அழகா இருப்பாங்கடா, அம்மா வந்து ரொம்ப நல்லவங்கடா, என்ன முடிவு எடுத்தாலும் ரொம்ப கரெக்டா எடுப்பாங்கடா அப்படின்னு சொல்லி உமா சொல்லுவான். அடுத்த வீடுகளுக்கு போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா அம்மா பத்தி சொல்லுவாங்க. அந்த ஏன்டா போய் அந்த வீடுகளுக்கு போனோங்கிற மாதிரி ஆயிரும். ஏன்னா அம்மா வந்து அப்பாவை விட்டுட்டு வேறொரு தேடி ஓடிட்டாப்ல. இதுதான் கதை. அப்புறம் இது இது சொல்லிக்கிட்டே வரும்போது அவங்க அப்பா என்ன சொல்றாரு சொல்லிட்டு வரும்போது அவங்க அப்பாவை பத்தி சொல்லும்போது அவங்க அப்பா வந்து குடிகாரரு, குடிச்சு குடிச்சு இழிச்சாரு, அப்படி குடிப்பாரு, அம்மா ஓடி போன அதிர்ச்சியில தான் இப்ப குடியை நிப்பாட்டிட்டாரு அப்படின்னு சொல்லுவாப்புல. இந்த 4 வெர்ஷன் வந்து இந்த அவங்க அம்மாவை பத்தியான பிம்பத்தை உண்டு பண்ணி வச்சிருக்கும். அதுக்கு பிறகுதான் இவன் அந்த இடத்துக்கு போயிடுவான். அந்த இடத்துல வந்து வையாபுரி தெருவுக்கு போயிடுவான். வையாபுரி தெருவுக்கு போறாருன்னு சொல்லிட்டு விட்டுறலாம். ஆனால் அந்த இடத்துல வந்து வையாபுரி தெரு இதற்கு முன்னால வையாபுரி செட்டியார் தெருவாகவோ இல்லை வையாபுரி பிள்ளை தெருவாகவே இருந்திருக்கலாம் அப்படின்னு பார்ப்பல. இந்த 2 வரிகள்ல இந்த தமிழ்நாட்டுடைய ஒரு பெரிய வரலாறா சொல்லிட்டு போயிடுறாரு. அது திராவிட வரலாறு. இந்த ஜாதி பெயர்களை ஒழிச்ச வரலாறு. அந்த ஒழிச்ச வரலாறு 2 வரியில ஒரு 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 பிரச்சார நெடி இல்லாம பிரச்சாரம் பண்ணாம ஒரு 2 வரியில சொல்லிட்டு போயிடுவாரு. அந்த நீங்க வந்து இதை வந்து பிஹெச்டி பண்றவங்க ஆய்வு பண்றவங்க ரொம்ப நுணுக்கமா இந்த இடத்துல எல்லாம் டிராவல் பண்ணலாம். அப்ப வையாபுரி சந்திர போய் 25, 26, 27 போய் அவங்க அம்மா வீட்டை கதவை தட்டுவான். அது பூராமே நீங்க இப்ப எல்லாம் அது போயிருச்சு. அந்த இந்த இந்த அது என்ன மரச்சட்டம் போட்டு அடைச்ச அந்த அகழி இருக்கு இல்லையா, அது இப்ப எல்லாம் கிட்டத்தட்ட வழக்கொழிஞ்சு போச்சு. இப்ப எல்லாம் தகரம் வந்துருச்சு, வேற வந்துருச்சு. அந்த காலங்கள்ல ஒரு நடுத்தர வீடுகள்ல எல்லா வீடுகளையும் வந்து மர சட்டம் போட்ட அந்த இது இருக்கும். அந்த கதவை தட்டும் போது ஒரு பெண் வருவா, வந்து நீங்க யாருன்னு கேட்பா. மிஸ்ஸஸ் அகிலா வீடு தானன்னு கேட்பாப்ல. அவ வந்து ஒரு மாதிரியா திமிரா போவாப்ல. போன உடனே சாருன்னு கூப்பிடுவாப்ல. இந்த சார் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவருக்கான அந்த டிரைவர் கூட தான் இவங்க அம்மா இப்ப வாழ்க்கை நடத்துவா. இந்த டிரைவருக்கா அவரை ஏன் பார்க்கணும், இப்படியே திரும்பி ஓடிடலாமா, ஓடுனா நம்மளை வந்து கிறுக்க நினைப்பாங்களே, நினைச்சாலும் நினைச்சிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவன் வாங்க உள்ள வாங்கன்னு கூட்டு போவாப்ல. கூட்டு போன உடனே ஒரு உருவம் வருவோம். நீங்க யாருன்னு கேட்பாப்ல. நான் சுந்தரேசன் திருச்சியிலேருந்து வர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அவ டக்குன்னு சொல்லிடுவா, தனுஷ்கோடி பேரனா. பாருங்க இந்த இடத்துல வந்து ஏன் மகனான்னு சொல்லாம அவர் மகனான்னு சொல்லாம தனுஷ்கோடி பேரனான்னு சொல்லுவாப்ல. அந்த அந்த இந்த இடைவெளி இருக்கு இல்லையா, அவனை விட்டுட்டு வந்த இடைவெளியை வந்து அவ்வளவு தீர்க்கமா சொல்லிட்டு அதுக்கு பிறகு அவன் அம்மா அழ ஆரம்பிப்பா. அம்மா அழ ஆரம்பிப்பா. நான் உங்களை விட்டுட்டு வந்திருக்க கூடாது, நான் தப்பு பண்ணிட்டேன், உமா இப்படி இருக்கா, ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா, நான் உன்னைய பார்த்துருக்கணும், உன்னை நான் பார்க்கவே இல்லை, 2 தடவை வந்தேன், உன்னைய பார்க்க விடலை, என்னை அடிச்சு அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி 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 அழுதுகிட்டே இருப்பா. அப்புறம் அந்த சாரதான்னு ஒன்று பொண்ணு, அது இவங்களுக்கு பிறந்தது, அந்த இந்த குடிகார அப்பாவுக்கு பிறந்த கடைசி பொண்ணு அந்த சாரதாவை பாப்பா. சாரதாவுக்கும் அவங்க அம்மா லலிதாவுக்கும் ரொம்ப ஒற்றுமை இருக்கிற மாதிரி இருக்கும். சாரதாவும் உமாவும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி தோணும் அவனுக்கு. அம்மாவை பாரி நீண்ட நீண்ட விரல்கள், நேர்வகிடு, நல்ல மூக்கு, நேர்த்தியான மூக்கு அப்படின்னு சொல்லி அந்த விவரிப்பு நல்லா இருக்கும். சொன்ன பிறகு அவ வந்து அதுக்கு பிறகு அந்த சாரதா வந்து அவன் அம்மா பக்கத்துல உட்காந்துட்டு இவனை அண்ணேன்னு கூப்பிடுவா. இப்படி இப்படி போய்கிட்டே இருக்கும். உமா எப்படி இருக்கா, உமாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்ட அப்புறம் தான் சொல்லுவான், உமாவுக்கு கல்யாணம் வச்சிருக்குமா, உமா தான் உங்களை பத்தி அடிக்கடி சொல்லுவா, எப்படியாவது போய் அம்மாவுக்கு இந்த பத்திரிகை கொடுத்துவான்னு சொல்லிட்டு கொடுத்தான்னு 4 பக்கமும் மஞ்சள் தடவிய பத்திரிகை கொடுப்பான். பத்திரிகையை வாங்கி பார்த்துட்டு அவ அழுவா. அழுதுட்டு இரு அவர் வந்துருவாரு, சாரதா அப்பா வந்துருவாரு, சாமிநாதன் அப்பா, சாமிநாதன் அவனுக்கு பிறந்தவன், சாமிநாதனுடைய அப்பா வந்துருவாரு, வந்த அப்புறம் நீ அவரையும் பார்ப்பா, அவர் சந்தோஷப்படுவாரு, உங்களையெல்லாம் பார்க்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரு அப்படின்னு சொல்லுவாப்புல. இவனுக்கு அவரை பார்க்க பிடிக்காது. இல்லைம்மா நான் நேற்று நைட்டே கிளம்பி வந்துட்டேன், இனி தேடுவாங்க, அவருக்கு தெரியுமான்னா அவருக்கு தெரியாது அப்படின்னு. அப்போ தெரிஞ்சா இது நீ போன்னு சொல்லி போயிடுவாப்புல. போகும்போது அந்த சாரதா இவனுக்கு வந்து சுவாமிநாதே சாரதா அவங்க அம்மா 3 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோ கொடுப்பாப்புல. அப்புறம் இவளோட 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கொடுப்பாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றாருன்னு சொல்லவே இல்லை. அந்த 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எதுக்கு கொடுத்தாருன்னா இது
எதுவும் அப்ளை பண்ண வரல, 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுத்துருவான். கொடுத்த பிறகு அம்மா ஏற்கனவே சொல்லிட்டு இருந்துச்சுன்னா, நானும் சாமிநாதனும் கட்டாயம் கல்யாணத்துக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போவான். போகிற வழியில் இவளுக்கு பலகாரங்களும் ஸ்வீட்டும் அது இதுன்னு அவங்க அம்மா கொடுத்து விடுவா. போய் அவன் வீடு சேர்ந்துருவான். நடு இரவாயிரும். கதவை தட்டினவொடனே அவன் வந்து உமா வந்து கதவை திறப்பா. எல்லாம் தூங்கியிருப்பாங்க. அப்போ என்னன்னு கேட்பான். போய் பார்த்தியா, அம்மாவை பார்த்தியா, அம்மா எப்படி இருக்காங்க, என்னை கேட்டாங்களா, எப்படி இருக்காங்கன்னு சொன்ன உடனே இவன் வந்து அந்த கதைகளெல்லாம் சொல்லுவான். அந்த கதைகளெல்லாம் சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவன் இங்கேருந்து போனது, அவங்கள பார்த்தது, அம்மாவை முதல்ல பார்த்தது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் அவன் டிஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருப்பான். டிஸ்கிரைப் பண்ணி முடிச்ச பிறகு கேட்பான். அவ கேட்பா, நீ அம்மாவை பற்றி என்ன நினைக்கிற, அம்மா நல்லவங்க தானே அப்படின்னு கேட்பான். உமா கேட்பா. உமா கேட்டவனே அவன் ஒரு பதில் சொல்லுவான். உமாவை கேட்டவனே அவனு பதில் சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா, அக்கா நம்ம அன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருந்திருக்கணும்க்கா, நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருந்திருக்கணும்க்கா அப்படின்னு சொன்ன உடனே அந்த உமா ஒடியாந்து இவன் மடியில் படுத்த அழுவா. தான் கதை. இப்படி அந்த ஒரு ஓடிப்போனவள் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு இல்லையா இந்த சமூகத்தில், அந்த சொல்லை வந்து தூக்கி எரிஞ்சிட்டு அந்த லலிதா மேலையும் அந்த குழந்தைகள் மேலையும் மிகப்பெரிய பிம்பத்தை ஏற்படுத்தி இந்த கதையை வந்து உலகத்தரமான கதையாக மாற்றியிருக்க கதை. நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் கேட்குறேன், இந்த இன்ற பொழுது கட்டாயம் படிங்க. படிக்கிற யாரும், நான் இப்போ கேரண்டி சொல்கிறேன், அழுகாமல் அந்த கதையை முடிக்கவே முடியாது. நான் இப்போ சொல்கிறதுல என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொஞ்சம் முன்னப்பின இருக்கலாம். ஆனால் அந்த கதை வந்து உங்களை படுத்தாமல், நீங்கள் எப்படி வந்து பாசமலர் பார்த்துட்டு அழுகாமல் திரும்பி வர முடியாதோ அதே மாதிரி இந்த கதையை நீங்கள் படிச்சிங்கன்னா அழுகாமல் 2-3 இடங்கள் கண்ணீர் விடாமல் வந்து வரவே முடியாது. அப்படிப்பட்ட மிகச்செறிவான மிக அர்த்தமுள்ள வந்து அற்புதமான ஒரு உலகத்தரமான கதை என்பேன். 11 கதைகளையும் நான் சொல்லிட்டேனா என்னன்னு தெரியல. ஆனால் 11 கதைகளையும் நான் உள்வாங்கியபடி சொல்லிட்டேன்னா என்னன்னு தெரியல. ஆனால் கதை வந்து உண்மையிலே உலகத்தரமான கதை. இதுல இந்த கதைகளெல்லாம் சம்ம பண்ணி சொல்லுவதற்கான 2-3 விஷயங்கள் இருக்குது. என்னன்னா, இந்த கதைகள்ல ஒரு கிராமப்புற வாழ்வு இருக்கும். இந்த கதைகள்ல ஒரு நடுத்தர குடும்பத்தோட வாழ்வு இருக்கும். இந்த கதைகள்ல ஒரு சம்சாரியோட வாழ்வு இருக்கும். இந்த கதைகள்ல வந்து ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார் நகரத்தாருடைய நுட்பமான வாழ்வியல் பதிஞ்சிருக்கும். இந்த கதைகள்ல வந்து ஒரு பேச்சலர்ஸோட லைஃப் இருக்கும். அதுவும் கிட்டத்தட்ட அது ஒரு லைஃப். இப்படி 11 ரகமான கதைகள் இருக்கும். அந்த கதைகள்ல 3 கதைகள்ல சிறுவர்களை பற்றியான சித்திரங்கள் இருக்கும். இது நடுத்தரத்துக்கு மேல உள்ள கதைகள் இதில் எதுவுமே இருக்காது. எல்லாமே வந்து கஷ்டப்படுறவங்க, அந்த கஷ்டத்திலும் இந்த உன்னதமான மனிதாபிமானத்தையும் இந்த மனித குலத்தின் விழுமியங்களும் மாண்புகளையும் வந்து தூக்கி பிடிக்கிற கதையும் அந்த கதை முடிவுகளாகவும் இருக்கும். எல்லா கதைகளும் நீங்க வந்து கடந்த காற்றுங்கிற கதையில கூட வந்து அப்படித்தான் இருக்கும். அவர் வந்து வாழ்ந்து கெட்டு போனா கூட அந்த அவருக்கும் அந்த வெள்ளச்சாமிக்கும் நடுவில் இருக்கிற அந்த அந்யோன்யம், அந்த அன்பு பரிசு, அது வந்து அது ஒரு வேலைக்காரனுக்கும் ஒரு முதலாளிக்கும் இருக்கிற அந்த அன்பு வந்து ரொம்ப நேர்த்தியா இருக்கும். இப்படி ஒவ்வொரு 11 கதைகளும் 11 விதமான வாழ்வில் சொல்லப்பட்டிருக்கும். மறந்தும் கூட ஒரு வரி கூட ஒரு முஸ்லிம் குடும்பத்தை பற்றியோ அந்த முஸ்லிம் வாழ்வியலை பற்றியோ இந்த கதைகள் இல்லை என்பது ஆகச் சிறந்த வியப்பிற்குரிய விஷயம். இதை நீங்க வந்து இதுக்கு எடுத்துக்கலாம், ஆய்வுக்கு எடுத்துக்கலாம். 11 கதைகளும் ஒரு இயல்பாக ஒரு முஸ்லீமா இருந்துட்டு இந்த 11 கதைகள் எந்த இடத்துலையும் ஒரு முஸ்லீம் வாழ்வியலோ ஒரு குடும்பத்தையோ அவங்களுடைய தொழுகை பற்றியோ எதை பற்றியும் வந்து அது வந்து இதை பதிவு செய்யவே இல்லை. அது ஒண்ணு. இரண்டாவது, இவர் ஒரு ஆசிரியர். அடுத்த வருஷம் பிப்ரவரியில் ரிட்டையர் ஆக போற ஆசிரியர். ஒரு ஆசிரியர் கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றிய ஒரு ஆசிரியர் அவருடைய வாழ்வில் நடந்த எந்த விஷயத்தை பற்றியும் அவர் வந்து பதிவு செய்யலை. அது ஒரு வியப்பான விஷயம். மூன்றாவது வியப்பு, இவர் வந்து ஒரு அமைப்புல இருந்தவர், இலக்கிய அமைப்புல ஒரு சித்தாந்தத்தை கொண்டவர். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துல மிக பெரிய பொறுப்புல இருந்தவர், அவங்களோட பயணிச்சவர், அப்படிப்பட்ட நபர். ஆனால்
அது சார்ந்த அந்த சாயல் எதுவுமே இதுக்குள்ள இருக்காது. இப்ப இப்படி இது இன்னும் சொல்லிட்டே போலாம். எக்கச்சக்கமான வியப்புகளை உள்ளே வச்சிருப்பாரு. இந்த ஈன்ற பொழுதுங்கிற கதையில வந்து அந்த பையன் திருச்சியில இருந்து வர்றான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா எங்க போனாங்கிறத சொல்லல. அந்த கதை அந்த அந்த அம்மா இருக்குல்ல, அந்த லலிதா அம்மா எங்க இருக்குங்கிறத சொல்லவே மாட்டான். அப்ப மானாவரிங்கிற கதையில ஒரு விவசாயியை சொல்லியிருப்பாரு. அந்த விவசாயியை வந்து மானாவரி விவசாயி, நீங்க யாரோடையும் பொருத்தி பார்த்துக்கலாம், அவருக்கு ஒரு பேர் கிடையாது. அந்த ஊரையும் வந்து சித்திரப்படுத்தும் போது வந்து அது எந்த எந்த குழுவுக்கு எந்த ஜாதி குழு அப்படி இருக்கவே இருக்காது. சில தேவையான இடங்கள்ல அந்த ஜாதியோ ஏதோ சொல்லியிருப்பார்களே, இந்த கதைகள் பூராமே நீங்க யார் இப்ப படிச்சாலும் அவர்களோடு நேரடியாக அந்த கதையை வந்து தங்களோடு பொருத்தி கொள்ள முடியும். கிராமத்துல இருந்தானா கிராமத்துக்காரன் வந்து அந்த கதையை பொருத்திக்க முடியும். ஒரு பேச்சலர் இருந்தானா பேச்சலர் ஒரு நட்பை இழந்தவன் இல்லை அம்மாவை இழந்தவன் தனிமையில் இருக்கிறவனா அந்த கதை வந்து அவரோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஒரு காதலில் தோல்வியுற்ற 2 பேர், மெர்சியும் அவன் இந்த செல்வராஜும் 2 பேரும் நம்மளை வந்து பாடாப்படுத்துவாங்க. அப்ப எல்லா கதைகளும் ஒரு பொதுத்தன்மை இருக்கும். ஆமா, ஒரு கலவரத்தை பற்றி சொல்றாரு. அந்த கலவரத்தை வந்து அவர் வந்து டீட்டெயில் பண்ணவே கிடையாது. அந்த கலவரத்துல ஒரு குடும்பம் வந்து சிதைஞ்சிருது, அவன் அத்தை இழந்துறான், அவனுக்கு படிப்பு போயிருது, அவங்க குடும்பம் போயிருது அப்படிங்கிற விஷயத்தை வந்து மேலோக்கி விட்டுட்டு அதுக்குள்ள பிளஸ் மைனஸ் சொல்லவே இல்லை. இப்படி எக்கச்சக்கமான இந்த சமூகம், நீங்க எந்த கதையை எந்த எழுத்தாளர் எடுத்துக்கிட்டாலும், நானே எடுத்துக்கிட்டாலும், என்னுடைய பாதிப்பு இல்லாம நானுங்கிற விஷயம் உள்ள இல்லாம வந்து கதைகளை நான் எழுதவே முடியாது. ஆனால் இதையெல்லாம் உதற தள்ளிவிட்டு 11 கதைகளிலும் ஒரு எல்லா பொது பார்வை, அவர் கண்ட விஷயங்கள், அவரை பாதித்த விஷயங்கள், அந்த விஷயங்கள் வந்து இந்த உலகத்தை பாதித்தது, ஒவ்வொரு மனிதரையும் பாதித்த விஷயமாக வந்து பதிவு செய்திருக்கிற கதைகள். அன்புக்குரிய எழுத்தாளர் தோழர் ஷாஜகான் வந்து எனக்கு மிக நெருங்கிய நண்பர். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் நட்பில் இருக்கிறோம். இந்த கதைகள் பூரா வந்து ரொம்ப சீரியஸான கதைகள், அழுக வைக்காம இருக்காது. ஆனா பெரிய முரண் என்னன்னா, நீங்க அவரோட ஒரு 1/2 மணி நேரம் பேசுவீங்கன்னா 28 நிமிஷம் நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஹாஸ்யத்துக்கு சொந்தக்காரர். நீங்க அவர் மேடை பேச்செல்லாம் கேட்கணும். இந்த அரங்கம் தென் வாயிலாக நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். கட்டாயம் அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரி அவரை அழைத்து ஒரு முறை பேச வைக்க வேண்டும். பேசினார்னா சீரியஸாக பேசுவார், சிரிக்க பேசினார்னா அந்த அரங்கம் வந்து அப்படி அலரும், அப்படி பேசுவார். ஆனால் ரொம்ப நீங்க வந்து எந்த பேச்சாளர் மாதிரி குரலை உயர்த்தி அப்படி இப்படியெல்லாம் பேச மாட்டார். ரொம்ப சாதாரணமாக நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அரங்கத்தை வந்து பொறி தட்டி சிரிக்க வைக்கும். அப்படிப்பட்ட ஆசியத்துக்கு சொந்தக்காரர். இந்த உலக விழுமியங்கள்ல இன்னைக்கு இருக்கிற இந்த சுற்றுச்சூழல் விஷயம், இந்த நம்ம இன்னைக்கு இந்த இந்தியா சந்திச்சுக்கிட்டு இருக்கிற விஷயங்கள்ல மிகவும் ஆணித்தரமான, மிகவும் கூர்நோக்குள்ள விவாதங்களையும் யோசனைகளையும் அவதானிப்புகளையும் அதன் மேல் விமர்சனங்களை வச்சுக்கிற மிகச்சிறந்த ஒரு சிந்தனைவாதி. அப்படிப்பட்ட அவர் வந்து ஒரு 11 கதைகளோடு நின்று போனது வந்து தமிழ் சமூகத்துக்கான பேரிழப்புன்னு நான் இந்த இடத்துல ரொம்ப பதிவு செய்கிறேன். ஆனாலும் அந்த 11 கதைகளும் உலகத்தரமான கதைகள் என்பதையும் நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். அவரோட கதைகளை வந்து தோழர் படிக்காதவங்க, ஆர்வலர்கள் கட்டாயம் படிக்கணும். அதுவும் ஈன்ற பொழுதுங்கிற கதைகளை வந்து படிக்காமல் இருக்கவே கூடாது என்பதை நான் வந்து உங்களுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கதைகள் வேற என்ன, கதைகள் வந்து எனவே இந்த வாய்ப்பை அளித்த அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் நிர்வாகத்திற்கும் தமிழ்துறைக்கும் என் இயல்பான எளிமையான இளமையில் வறுமையும் முதுமையில் தனிமையும் கொடியது என்பார்கள். அந்த 2 நிலைகளையும் கரிசலில மக்கள் கடப்பதற்கு படும் பாடுகளையும் அவர்களது வாழ்வியல் சடங்கு முறைகளையும் சொல்லப்படாத காதலை, நட்பை உயிரோட்டமாக எடுத்துச் சொல்லும் கதை தொகுப்பாக காட்டாறு திகழ்கிறது என்று எடுத்து குறித்து பேசிய ஐயா அவர்களுக்கு கல்லூரி மற்றும் தமிழ்துறை சார்பாக நன்றி கூறிக்கொள்கின்றோம். அடுத்ததாக கலந்துரையாடலுக்கான நேரம்.
இன்று நம்மிடையே நூலாசிரியர் ஷாஜஹான் அவர்களின் இணைப்பில் இணைந்திருக்கிறார். நூல் குறித்து கதை குறித்த ஐயங்கள் ஏதேனும் இருப்பின் ஐயாவுடன் கலந்துரையாடலாம். எனக்கு ஒரு வினா இருக்கிறது, அதை தெளிவுபடுத்தி ஷாஜகான் சார், நீங்க இதுல வந்துருங்களேன், காணொலியில வந்துருங்களேன். வந்துடுறேன். இளங்கோவன் சார் கேளுங்க சார். பேசலாமா? அந்த ஷாஜகான் உலக சிறப்பு வாய்ந்த தாஜ்மஹாலை எழுப்பினார். இந்த ஷாஜகான் நாம் அதிசயிக்க வகையில், வியக்கத்தக்க வகையில் 11 முத்தான சத்தான கதைகளை அந்த காட்டாறு என்ற நூலிலே தொகுத்து கொடுத்திருக்கிறார். அதை சாத்தூர் திரு எஸ் காமராஜ் அவர்கள் மிக சிறப்பாக விமர்சித்தார்கள். கதைகளையும் விமர்சித்தார்கள், கதாசிரியரையும் விமர்சித்தார்கள். ரொம்ப நான் வாயடைத்து பிரமித்து போயிருக்கிறேன். 11 கதைகளிலும் அந்த மாந்தர்கள், கதை மாந்தர்கள், அவர்களுக்குள்ளே உள்ள அந்த மனித உறவுகள், கைகூடாத காதல், சிறுவர்கள் இருவர் அந்த ரங்கராட்டினத்தை வேடிக்கை பார்க்கின்ற அந்த காட்சியில் ஆரம்பித்து ரயிலிலே பயணிக்கின்ற அந்த ஒரு மனைவி, முன்னாள் காதலி, அந்த முக்கோணத்திலே கணவன், மனைவி, முன்னாள் காதலன், இவர்களுக்குள்ள அந்த ஒரு மிக மெல்லிய ஒரு நாகரிகமான, கௌரவமான, மரியாதைக்குரிய அந்த உறவினை போற்றி கிட்டத்தட்ட அந்த 7 நாட்கள் கதையை போன்று ஒரு நகர்த்தி கொண்டு சென்று கதை மாந்தர்களை படைத்த விதம், அவர்களை விமர்சித்த விதம் மிக அருமையாக இருந்தது. ரொம்ப நான் ரசித்து, சற்று நீண்ட நேரம் ஆனாலும் கூட திரு காமராஜ் அவர்கள் அந்த கதைகளோடும் கதாசிரியரோடும் ரொம்ப ஒரு பிணைந்து அந்த விமர்சனத்தை வைத்திருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்கள், கதாசிரியருக்கும் வாழ்த்துக்கள். கட்டாயம் படிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு விருப்பத்தை, தாக்கத்தை, தாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த விமர்சனம், இந்த கருத்தாய்வு. மிக ஒவ்வொரு மாந்தரை பற்றியும் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நேரம் காலம் அவையினுடைய அருமை கருதி, இந்த அட்டைப்படத்திலே ஒரு பெண்மணி உட்கார்ந்திருக்கிறாள். அவள் பக்கத்திலே ஒரு சிறு குழந்தை இரட்டை சடை போட்டு ஒரு அந்த அட்டைப்படத்தினுடைய அந்த படம் எந்த கதையை பிரதிபலிக்கிறது என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். மொத்தத்தில் இந்த காட்டாறு எங்களுடைய உள்ளத்திலே தேனாறு பாய வைத்திருக்கிறது. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி, வணக்கம். ஜாஜகன் ஐயா, அந்த அட்டைப்படம் பத்தி பேசுங்க. கேக்குறேன் சார். இல்லை, நான் மொத்தமாகவே பேசிடுறேன். காமராஜ் ஒரு விமர்சகராக பேசாமல் ஒரு நல்ல ரசிகராக பேசினார். என்னுடைய நண்பர், நீண்ட நாள் நண்பர். அதனால் அவர் விமர்சனங்களை சொல்லாமல் ரொம்ப ரசனையோடு சொன்னார். அதனால் அது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப உற்சாகத்தை தந்திருக்கலாம். ஆனால் விமர்சனமாக சில விஷயங்களை வைக்க வேண்டியதை கூட பாராட்டாக சொன்னார். ஒரு இஸ்லாமிய வாழ்க்கை அதில் இல்லை, என் சொந்த வாழ்வியல் அனுபவங்கள் அதில் காட்டப்படலைங்கிறதெல்லாம் கூட பொதுவில் அது விமர்சனமாக வைக்கப்பட வேண்டியது. அதை பற்றி எழுதலைன்னு கேட்பாங்க. அவர் அதை கூட ஒரு பாசிட்டிவ் அம்சமாக மாற்றிட்டார். அந்த அளவுக்கு என் மேலே ரொம்ப பிரியமும் பாசமும் உள்ள நண்பர். ரொம்ப பிரியமான விமர்சித்து அப்படி தான் விமர்சிப்பாங்க. ஒரு அண்ணன் தம்பியை தட்டி கொடுக்குற மாதிரி, தம்பி அண்ணனை தட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே வேறு யாராவது ஒரு பேராசிரியரோ இல்லை மாணவர்களோ விமர்சித்தா அப்படி இருக்கும்னு தெரியலை. அட்டைப்படம் ஒரு பெண்ணை காமிக்குது. எங்கள் படைப்புகளில் பெரும்பாலும் பெண்களுடைய மன உணர்வுகள் அதிகமாக இருக்கிறதா வாசிக்கிறவங்க சொல்கிறது உண்டு. பெண்ணு எப்பயும் ஒரு ரகசியமானது தான். அந்த பெண்ணுக்கு முகம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அது முன்பக்கம் போட்டு முகம் இல்லாமல் வைக்கிறத விட ஊஞ்சலில் பின்பக்கத்தை காமிச்சு விட்டோம்னா முகம் முன்பக்கம் திரும்பி இருக்க மாதிரி இருக்கும். அந்த பெண்ணில் எல்லா பெண்ணையும் பொருத்திக்கலாம். என்னுடைய சகோதரியை, என்னுடைய அம்மாவை, என்னுடைய தங்கையை, என்னுடைய மனைவியை எல்லாரும் பொருத்திக்கலாம். அடிப்படையில் அவங்களுக்கெல்லாம் மன உணர்வுகள் ஒன்று தான். சமூகம் எல்லாரும் அந்த ஸ்பேஸில் தான் வச்சுருக்கோம். நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த 10-15 ஆண்டுகளில் கொஞ்சம் மாற்றம் வந்திருக்குன்னா கூட ஒரு பெரிய விரும்பத்தக்க மாற்றமாக பெரிய ஒன்றும் வரல. அவங்க இன்னும் பெரிய பேராசிரியராக இருந்தால், எனக்கு தெரிய ஒரு பேராசிரியர் கல்லூரியில் டாம்னு பேசுவாங்க. அவங்க வீட்டுக்காரர் ஒரு வழக்கறிஞராக இருக்கார். அது வேலை இல்லாதவர்னு சொல்கிறதுக்கு பதிலாக வழக்கறிஞராக இருப்பார். அவர் பெரும்பாலும் கோர்ட்டுக்கு அதிகம் போக மாட்டார். அவர் பெரிய ஈஸி சேரில் உட்காந்துருப்பார், சோஃபாவில் உட்காந்துருப்பார். இவங்க நைட்டியோட கீழே உட்காந்து கரிகாயை நறுக்கிட்டு இருப்பாங்க. சமூகம் அந்த அளவுக்கு தான் பொண்ணுக்கான ஸ்பேஸை கொடுத்துருக்கு.
அது குறித்து எந்த குற்ற உணர்ச்சி இல்லாத சமூகமாக நாம் இருக்கிறோம். அதனால் பெண் என்ற அடையாளத்துக்காக அதை நான் வச்சேன். அது நீங்கள் குறிப்பிட்டு கேட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இது குறித்து நிறையா பேசியிருக்கீங்க. ஏற்கனவே 20-25 நிமிஷம் சாந்தி மேடம் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். காம்ஸு ஒரு 3/4 மணி நேரம் கிட்ட பேசிட்டாரு. ஏற்கனவே நேரம் அதிகமாகிடுச்சு, 46-38 ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் உங்களுடைய நேரத்தையும் கணக்கில் கொண்டு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். சார், எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும். ரொம்ப உணர்வு பூர்வமான கதைகள். சார் ஒவ்வொரு அந்த வசனத்தையும் உரையாடலையும் சொல்றப்ப கூட அந்த அதெல்லாம் நம்ம அதுக்கு எங்கேயும் கவனம் சிதறாத மாதிரி உள்ள பிடிச்சி அப்படியே அந்த காட்டாருக்குள்ள நம்மளை பயணப்படுத்தி கூட்டிட்டு போனாரு. அது உங்களுடைய எழுத்தினுடைய மந்திரமா இல்ல ஒரு பேச்சோட மந்திரமான்னு எங்களுக்கு தெரியல. ரெண்டுமே கலந்துதான் நினைக்கிறோம். ஏன் ஒரு சிறுகதையோட நிறுத்திட்டீங்க? அவர் திருப்பி திருப்பி சொன்னார். ஏன் தான் நம்ம கேட்டா இந்த படைப்பாளர் இந்த ஒரு படைப்போட 88 நீங்க எழுத வந்திருக்கீங்க. இதுக்கு ஏன் அடுத்தடுத்து எழுதலை நீங்க? ஆமாம், அது ஒரு விமர்சனம் தான், நியாயமான விமர்சனம் தான். நான் தொழிற்சங்க ஆசிரியர் இயக்கங்கள் இந்த பல்வேறு இயக்கங்களில் கொஞ்சம் பிஸியாக அலைஞ்சிட்டு இருந்தேன். இதோட அது முக்கியம்னு எனக்கு தோணுச்சு. அந்த நேரத்தில் கடைசியில் எடுத்து தான் நிற்குங்கிறது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. நான் ரொம்ப அக்கறை செலுத்தலை. அதுக்கு பிறகு ஒரு 5-6 கதை எழுதியிருக்கேன். இன்னொரு 2 ஆண்டுகள் இன்னொரு தொகுப்பு வரலான்னு வைங்க. ஆனால் ரொம்ப தாமதமாக ரொம்ப குறைவாக எழுதியிருக்கேன். அது என் மேலே எல்லோரும் வைக்கிற விமர்சனம். ஒரு நிறைய எழுதியிருந்தால் எக்ஸ்போஸ் ஆகிருப்போன்னு என்னவோ தெரியல. கண்டிப்பா நன்றி. நாகரிகமா ரொம்ப மனித நேயத்தோட ரொம்ப ரொம்ப அப்படி பண்பட்டு மெல்லிய உணர்வுகளை அழகா பிரதிபலிச்சிருக்கிறதா நான் அபிப்பிராயப்படுறேன். அதாவது கொச்சைப்படுத்தாமல் ரொம்ப நாகரிகமாக மிக பண்பாட்டுடன் வார்த்தைகளை கையாண்டிருப்பதாக நான் அவதானிக்கிறேன். நன்றி. உங்களோட படைப்பு அந்த சூழல் பத்தி ஒரு 2 நிமிஷம் பேசுங்க. இந்த கதைகளை நீங்க எப்படி எடுத்தீங்க? உங்களை சார்ந்தவர்களை சார்ந்தா எப்படி இந்த கதைகளை நீங்க இந்த செய்திகளை எப்படி கதைகளாக்கணும்? வாழ்க்கையோட சூழல்கள் தான். நான் முதல்ல வேலைக்கு போகும்போது 86 நாட்டுக்கோட்டை பகுதியில் தான் எனக்கு ஆசிரியர் பணி கிடச்சிது. அங்கே ஒரு 3 ஆண்டுகள் பணிபுரிஞ்சு பேச்சுலராக இருந்து அப்போ அந்த பேச்சுலர் லைஃபு, நாட்டுக்கோட்டை செட்டியார் லைஃபெல்லாம் நான் பக்கத்தில் இருந்து அனுபவித்தது. மற்ற உணர்வுகள் ஒவ்வொருத்தரோடது இருக்கும், பேர் மாறி இருக்கும். சாந்தி அருள்மொழின்னு எழுதியிருப்பேன், அருள்மொழியை சாந்தின்னு எழுதியிருப்பேன். அந்த மாதிரி மாறி மாறி எழுதியிருப்பேன். அது அவங்களுக்கே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும். மற்றபடி எல்லாம் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் தான் எனக்கும். அதை நம்ம நின்று நிதானித்து பார்க்குற நேரம் கிடைக்கும்போது அதை பற்றி பேசுகிறோம். நம்ம அந்த காலத்தில் இவ்வளவு டிவி, செல்ஃபோன் இந்த தொந்தரவு இல்லாத காலம். ஒன்று படிக்கணும், இல்லைன்னா சினிமா தான் பார்க்கணும். ஒன்று வாசிப்பு ரொம்ப நான் வேலைக்கு போன இடத்துல கிராமத்தில் வேலைக்கு போனேன். ஒரு 3-4 ஆண்டுகள் வாசிக்கிறதே வேலையாக இருந்துச்சு. அப்போ ஜானகிராமன், அசோகமித்திரன், நம்ம புதுமை பித்தன், நம்ம மாஸ்டர்ஸ் எல்லாம் வாசிக்கிற வாய்ப்பு கிடச்சிச்சு. எனக்கு வாசித்த நண்பர்களும் மேலோட்டமாக ராஜேந்திரகுமார், ராஜேஷ்குமார் வாசிக்காமல், பட்டுக்கோட்டை பிரபாகர் வாசிக்காமல், ஜானகிராமன்லேருந்து அசோகமித்திரன்லேருந்து வாசித்து காமிச்ச நண்பர்கள். அவங்க தான் எனக்கு ஆசிரியர்கள். அந்த மாஸ்டர்ஸை வாசித்ததுனால நம்ம கதையை அவங்களோட பொருத்தி பார்க்கணும், அவங்களோட வச்சு பார்க்கணும். புதுமை பித்தனை மிஞ்சிட முடியாதுன்னா கூட அவனுக்கு சமமாக ஒன்று எழுதிட முடியாதா அப்படின்னு தோன்ற ஒரு இடம் தான் எழுத்தை சீரியஸ் ஆக்குச்சு. அப்படி நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. நானாவது ஒரு தொகுப்பு எழுதினேன். என்னை விட பிரமாதமான கதை எழுதி தொகுப்பு போடாத எழுத்தாளர்கள் எனக்கு தெரியும். அப்படி நிறையா அந்த சங்கங்களில், அனுபவத்தில், பல்வேறு விஷயங்களில் லைஃப்பை கொண்டு போய் பூத்திக்கிட்டு தங்களை பொருத்திக்கிட்டாங்க. அதனால் 11 கதைகள் இன்றைக்கி பேசப்படுறது ஒரு நல்ல விஷயம் தான். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பேராசிரியர் பெருமக்கள்லாம் ஒரு தடவை தொகுப்பு வாங்கி வாசிச்சுட்டு அவர் சொன்ன சரிதானு பார்க்கணும். கொஞ்சம் உயர்வு நவிர்ச்சி அணி இருக்கும் அதில். அவர் நண்பர்கள்னால அவரை நான் விட்டு கொடுக்க முடியாது, என்ன அவர் விட்டு கொடுக்க முடியாது. அதை மீறி எவ்வளோ விஷயம் அவர் உண்மையாக சொல்லியிருக்காருங்கிறத நீங்கள் யாராவது பேசுனீங்கன்னா எனக்கு பிரயோஜனமாக இருக்கும். கண்டிப்பாங்கய்யா, வாசிட்டு கண்டிப்பாக உங்களை கூப்பிடுறோம், அழைப்போம். பார்வையாளர்கள் வேறு யாரேனும் கேள்விகள் இருந்தால் தொடுக்கலாம். நிறைவு செஞ்சிருங்க. வினா தொடுப்புக்கும் விடை எளிமைக்கும் நன்றிகள் ஐயா. நிறைவாக நன்றியுரை வழங்க வருமாறு முதுகலை தமிழ்துறை உதவி பேராசிரியர் திரு மா. சிவஞானம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 259. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி.
தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்து முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா. அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் தா. சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே சாத்தூர் கரிசல் இலக்கிய கழகத்தின் செயற்குழு உறுப்பினர் எழுத்தாளர் திரு எஸ். காமராஜ் அவர்கள் ஜே. ஷாஜகான் எழுதிய காட்டாறு என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். ஆகச்சிறந்த எழுத்தாளர்களில் ஒருவராக நூலாசிரியரை அடையாளப்படுத்தியமை, 11 கதைகளை தாங்கிய பணுவல், வாழ்விழந்த அழகர், குடும்ப ஏழ்மை, ராட்டினத்தின் மீது கொண்ட ஈர்ப்பு, ராசு மீது நட்பு கொள்ளுதல், தந்தையை பற்றி அழகரிடம் தாய் எடுத்து கூறுதல், நம்பிக்கை இழந்த தாயின் வார்த்தைகளை வெளிக்காட்டும் காட்டாறு கதையும், கதிரேசனின் கனவிற்கும் படிப்பிற்கும் இடைப்பட்ட ஆசையினை எடுத்துரைக்கும் காகிதத்தீவு கதையும், எல்லை பிரச்சனையிலிருந்து தப்பித்து வரும் ஒருவன், அம்மி கொத்த செல்லுதல், இயந்திரமயமாக்கம், குடும்பத்தின் எதிர்பார்ப்பு, இறுதியில் மனைவி போ என்று சொல்லும் தன்மையில் அமைந்த கருவேல மரம் கதையும், நகரத்தார் வாழ்வியலை அடித்தளமாக கொண்டு எழுதிய கடந்த காற்று கதையும், வேலையில்லா பட்டதாரியின் வாழ்வியலை கதைக்களமாக கொண்ட ஊமை காயம் கதையும், இரு தோழிகளிடையே கடிதங்கள் வாயிலாக பரிமாறிக்கொள்ளும் செய்திகளை ஆகாய பந்தல் கதையிலும், வெவ்வேறு கோணங்கள், கண்ணில் தெரிக்கின்ற வானம், செக்கு பாதைகள், மானாவரி, இயன்ற பொழுது போன்ற கதைகளின் சாராம்சத்தை எடுத்துரைத்தமை, ஒவ்வொரு கதையிலும் முடிச்சுகளை அவிழ்க்கும் தன்மை, பொது தன்மையில் நுட்பமான செய்திகளை நேர்த்தியான வார்த்தைகளால் கதை எழுதிய பாங்கு, சில கதைகளை திரைப்படமாக எடுக்கும் தன்மை கொண்டது என்றமை, இந்நூலில் இடம்பெற்றுள்ள கதைகளை நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் எடுத்து கூறி உரையாற்றிய தங்களின் உரைத்தரத்திற்கு நன்றிகள் ஐயா. இந்நிகழ்வில் நூலாசிரியரும் இணைந்து சிறப்பித்தமைக்கு நன்றிகள் ஐயா. தொடர்ந்து நூல் வாசிப்பு நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் அருள்நாதன், முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன், திரு மேகவரன் ஜெகசின், சிங்கப்பூரை சேர்ந்த முனைவர் ரத்தின மகரேசன், திரு சவுந்தரபாண்டியன், திரு கோவிந்தராஜன், திரு ஆறுமுகசாமி, திரு மேஜர் இளங்கோவன், திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. நல்ல புத்தகங்களை வாசிக்காத ஒருவன் வாசிக்கவே தெரியாதவனை விட உயர்ந்தவன் அல்ல என்னும் சிந்தனை வரிகளோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூல் சந்திப்போம். நன்றி.